of you. Good evening, sir. Good evening. இன்றைக்கு அட்டெண்ட் ஆகிக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி இருக்கு. சம்டைம் ஆட்கள் மறந்துட்டாங்களோ தெரியல. குரூப்ல ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான் இருக்கிறீங்க. வளமே வந்து ஒரு 12-13 பேர்கிட்ட இருப்பீங்க. வினேஷ் காந்த், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்களா? நான் ஒரு 2 வீக் தான் ஜாயின் ஆகி. கிளாஸ் வந்து கண்டினியூஸா போகும்போது லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னு. எந்த இடம் நீங்க? நான் பெட்டிகுலர் கிரான். பெட்டிகுலர் கிரான். ஆமா. என்ன செய்றீங்க? நான் கிராஃபிக் டிசைன் செய்றேன். காடைக்கு நியூஸ் பேப்பர்ல பேஜ் டிசைனரா இருக்கேன். ஓகே. வெப் டெவலப்மெண்ட் படிக்கிற ரீசன்? நான் இதுல 2014 இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். கிராஃபிக் டிசைன்ல இருக்கேன். அப்ப அடுத்த ஸ்டெப் இதுல அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆக முடியும். சோ அதால ஓகே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் செய்ய வேண்டியது. ரைட், கரெக்ட். ஓகே. ரைட். ஓகே, தேங்க் யூ. ஓகே, நம்மளுடைய செஷனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ சம்டைம் வராத ஆட்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம ரெக்கார்டட் வீடியோ வந்து ஷேர் ஆகிறதுல அவங்க லேட்டாகி பார்த்துக்கொள்வோம். மேலும் தானே, பிரச்சனை இல்லை. ரைட். கடைசி கிளாஸ் சம்மந்தமா யாருக்கும் என்ன சரி பேசியிருந்தா பேசுங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ரெக்கார்டிங்லாம் இருக்கிறதால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். நான் அதை கொஞ்சம் எடுத்து வர்றேன். பேராகிராஃப் அது போதும். ரைட், ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் கிளாஸ் முடிகிற டைம் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்து அவுட்லைன் சம்மந்தமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்போ அவுட்லைன் வந்து என்னென்னு பார்க்க போனோம்டா, இப்போ அவனுக்கு தெரியும் இல்லையா? இப்போ லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முதல் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். மார்ஜின் அண்டா என்ன, அதே மாதிரி பேடிங் அண்டா என்ன, அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளணும்னா எப்படியான எஃபெக்டை வந்து கொடுத்துக்கொள்ளும், அப்படியான எல்லா விஷயங்களும் வந்து நான் போன கிளாஸஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த மார்ஜின் பேடிங்கோட அதோட ரிலேட்டிவிட்டியாக தான் இந்த கண்டனும் நம்மளோட டாபிக்கோட வந்து ஜாயின்ட் ஆகுது அவுட்லைனுங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த அவுட்லைனை நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ போர்டருக்கு மேலதிகமாக நமக்கு என்ன செய்யணும், ஒரு அடிஷனலாக ஒரு அவுட்லைன் ஒன்று கிடைக்கும். அதாவது போர்டருக்கு மேலே இந்த ஒரு லைன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு டிவ் டேக்குள்ள. அதே நேரத்தில் கிளாஸ்ங்கிற ஒரு அட்ரிபியூட் ஒன்று கால் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் EFT சொல்லி நான் ஷார்ட்டாக ஒரு நேமில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அதாவது சிஎஸ்எஸ்ல ஒரு கிளாஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணி எடுக்கணும். அந்த EFTங்கிற நேம்ல ஆல்ரெடி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், HTML கோடிங்ல நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த கிளாஸுக்குரிய கண்டென்ட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம அப்லோட் பண்ணி விடுறதால அந்த கோடிங்கோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகல நமக்கு என்ன செய்யும், சரியான அவுட்புட் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். இப்போ இதோட நான் என்ன செய்யறேன், சில விஷயங்கள் நான் செஞ்சுட்டு போறேன். இப்போ ஒரு நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அதில் சில விஷயங்கள் நான் என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் ஆல்ரெடி இந்த ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கலரை நம்ம கொடுத்துக்கொள்வோம். இப்போ அவனுக்கும் விளங்கும் இந்த பேராகிராஃப் வந்து பேக்ரவுண்ட் கலரை அப்ளை பண்ண போகல அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு அந்த பேராகிராஃப் எப்படி மேட்ச் ஆகுது, அது எந்த அளவுக்கு பேடிங் இருக்கு, எந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் கலரை நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னா அந்த பேக்ரவுண்ட் லைனோட வந்து என்ன செய்யப்பட்டிருக்கேன்னா அந்த ஸ்டார்டிங் ஆகுது, அதேமாதிரி க்ளோசிங் மேலே டாப் பார்ட் பாட்டம் பார்ட்லாம் வந்து அந்த எழுத்துல வந்து அந்த போர்டரோடய ஜாயின் ஆகினது மாதிரி இருக்கு.
அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒரு கேப் ஒன்று மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், பேடிங்கிற விஷயத்தை நான் அப்ளை பண்றேன். பேடிங் வந்து ஒரு 30 நாள் கொடுத்துக்கொள்றேன். இதுக்கப்புறமா சேவ் பண்ண போகல உங்களுக்கு பார்க்கையிலும் பேடிங் வந்து என்ன செய்யுது, அந்த பார்டர் லைன்ல இருந்து அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் உள்ளுக்கு எடுத்திருக்கு. அப்ப இந்த இடத்துல பார்க்க போகல அந்த கண்டென்ட் வியூ வந்து எனக்கு ஒரு பெஸ்டான ஒரு அவுட்புட் தர மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்ப ஒரு பார்டர் அப்ளை பண்ண போறோம். அந்த பார்டருக்கு மேல ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்து அது எப்படி அந்த அவுட்புட் வருதுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்ப அதுக்காக வேண்டி இப்ப நான் என்ன செய்யறேன், அடுத்த விஷயம் வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கொள்றேன். சரிங்களா? பார்டர் நம்ம போன கிளாஸ்ல நான் பார்த்தேன். இப்ப இந்த இடத்துல பார்டர் வந்து அந்த அளவுக்கு திக்னஸா இல்ல. இப்ப நான் லைட்டா வந்து ஒரு திக் ஒன்று கொடுக்கறதுக்காக என்ன செய்றேன், 3 பிக்சல் அதே மாதிரி எனக்கு சாலிட் லைன்ல இருக்கணும். அதே மாதிரி எனக்கு கலர் வந்து ஒரு ரெட் கலர் இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக என்ன செய்றேன், இந்த கலர் கொடுத்துக்கொள்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப என்ன கண்டென்ட்ல அவுட்புட் காட்டப்படுது, அதே நேரத்துல எனக்கு ஒரு அவுட்லைன் ஒரு ரெட் கலர்ல வந்து எனக்கு என்ன செய்யுது, நான் கொடுத்திருக்கிற அந்த வித்துக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த பார்டர் வித் வந்து எனக்கு காட்டப்படுது. அதாவது திக்னஸோட அந்த லைன் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ரைட். இப்ப இந்த இடத்துல இவ்வளவு நான் செஞ்சுட்டேன். இப்ப எனக்கு அநேகமா இப்ப நான் மேலதிகமா பார்க்க போற விஷயம் வந்து எப்படி இந்த இடத்துல நம்ம அவுட்லைன் வந்து அப்ளை பண்ண போறோங்கிற விஷயம் தான். இப்ப இந்த இடத்துல பார்டர் எப்படி நாம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா, ஒரு கோடிங்காக வந்து நம்ம என்ன செய்றோம், அவுட்லைனை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னா, ஒரு பார்டர் அந்த பார்டர் திக்னஸ்க்கு மேல நான் அவுட்லைனை கொடுக்க போறேங்கிற தர அந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் அதை விட திக்னஸா இருக்கணும். அதை பார்க்க போக எனக்கு அது சரியான அவுட்புட் விளங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதை விட கூடுதலா 5 பிக்சல வந்து நான் கொடுத்துட்டு என்ன செய்றேன்னா, அதே சாலிட்ல நான் என்ன செய்றேன், எனக்கு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அவுட்புட் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது யூனிக்கா காட்டப்படுங்கிறதுக்காக இதை கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம். ஆல்ரெடி வந்து ரெட் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்திருந்தேன். அந்த பார்டருக்கு மேலதிகமா என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்து காட்டப்படுது. இப்ப நீங்க ஏதாச்சும் இதுக்கு அப்புறமா ஒரு இமேஜ் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஏதேனும் ஒரு கண்டென்ட் நீங்க அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு வச்சுன்னா, இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அவுட்லைன் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த பார்டருக்கு மேலதிகமா ஒரு அவுட்லைன் கொடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது அவுட்லைன் நீங்க கொடுக்காம இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன், இந்த பார்டர் இருக்கு ஆல்ரெடி, நான் பார்டர் எனக்கு விட்டுட்டு சாரி இந்த லைனை மட்டும் நான் என்ன செய்றேன், இப்ப போல்ட் கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன், இப்ப அவுட்லைனை மட்டும் நான் வச்சுக்கொண்டு ஒரு கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பார்க்க போகல அவுட்லைன் தான் கொடுப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பார்க்குற வியூவர்ல இருக்கிற ஒரு கிளையனுக்கு வந்து என்ன செய்ய விளங்காது. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்டர் கொடுத்தாலும் ஒன்று தான், ஒரு அவுட்லைனிங் கொடுக்க போகல ரெண்டும் ஒரே விஷயம் இருந்தா என்ன செய்யுதுன்னா அவுட்புட்டா தரப்போகுது. இப்ப நீங்க பார்டர் கொடுக்கறதால என்ன நடக்குதுன்னா, அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த பார்டருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவுட்லைனுங்கிற விஷயம் பார்டரை தாண்டி என்ன நடக்குதுன்னா வெளியே ஒரு அவுட்புட்ல தான் அந்த அவுட்லைன் வந்து காட்டப்படுது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு உள்ளுக்காயின மாதிரி ஒரு லைன் ஒன்று காட்டணும்னா கட்டாயம் நீங்க பார்டர் யூஸ் பண்ணுங்க. அவுட்லைன் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த பார்டருக்கு மேலதையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஒன்று அடிச்சுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அவுட்லைன் கொடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு அவுட்லைன் உங்களுக்கு காட்டப்படும். அந்த அவுட்லைன்லயும் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம். நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டு காணேன். அந்த சாலிட்டுக்கு மேலதையுமா நீங்க வந்து டேஷ் யூஸ் பண்ணியலும், அதே மாதிரி டாட் வந்து நீங்க யூஸ் பண்ணியலும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேஷ் யூஸ் பண்றதால இருக்கு. அதே மாதிரி டாட் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அதுல அவுட்புட்ல நீங்க டாட் லைன்ல வந்து அவுட்புட் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க மேலதிகமான விஷயங்களை இந்த இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ண போக்குல உங்களுக்கு அதுல எஃபெக்ட் வந்து என்ன செய்யும் காட்டப்படும். நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல எப்படி அந்த பார்டர் கொடுத்து கொள்றது, பார்டருக்கான வேல்யூ வந்து என்ன, அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி அந்த வேல்யூ வந்து நான் அசைன் பண்றங்கிற விஷயங்களை நான் போன கிளாஸ்ல பார்த்திருக்கேன். போன கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னா கட்டாயம் போன கிளாஸ்ல வீடியோ கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட அவுட்புட்டை பார்த்து கொள்ளுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன். இப்ப இதுல பேக்ரவுண்ட் கலர் பேடிங்லாம் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நிறைய எக்ஸாம்பிள் காட்டிட்டு, இப்ப அதால உங்களுக்கு இதுல பெரும்பாலும் டவுட் இருக்காது. நான் இப்ப அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன்னா ரைட். இப்ப இதுல நான் அந்த கோடிங் எஃபெக்ட் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா இதில் பாத்தீங்கன்னா எம்டியான கண்டென்ட் தான் எனக்கு என்ன செய்யுது, எஃபெக்ட் இல்லாம எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணிக்கிறதுல இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, டெக்ஸ்ட் வைஸ் சில கமெண்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து ஒரு போல்ட் ஆகி காட்டப்படணும். போல்ட் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம போல்ட் டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டைரக்டா. பி டெக் யூஸ் பண்ண போகல கண்டென்ட் வந்து எனக்கு அவுட்புட்ல போல்டாகி காட்டப்படும். இருந்தாலும் நான் சிஎஸ்எஸ்ல வந்து சில டெக்ஸ்ட் வைஸ் சில எஃபெக்டை வந்து அப்ளை பண்ண போகல எப்படி அந்த கண்டென்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்கிறத வந்து நான் பார்ப்போம். இப்ப முதலாவது விஷயம் வந்து என்னன்னா, நான் ஃபாண்ட் வெயிட்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விளங்கும். நீங்க எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் வந்து நீங்க போல்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், அந்த கண்டென்ட் கொடுக்க போகலாம், உங்களோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி கிளாஸ் கிரியேட் பண்ணி தானே இருக்கு. ஓகே சாரி, என் ஃபாண்ட் வெயிட்டுக்கு நான் வேல்யூ கொடுக்கறது இல்லை. சாரி, நான் போல்ட் தான் அப்ளை பண்ணணும். ஓகே ரைட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இல்லையா, இப்ப இந்த இடத்துல ஃபாண்ட் வெயிட் வந்து நீங்க என்ன செய்றீங்க, போல்ட் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க போல்ட் கொடுத்துக்கொள்ளையிலும். இப்ப இந்த இடத்துல நான் டைப் பண்ண போகல எனக்கு என்ன செய்யுது, போல்ட் விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் எனக்கு அவுட்புட் காட்டப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் என்ன செய்யலாம், அந்த போல்ட் நீங்க யூஸ் பண்ணதால கொஞ்சம் என்ன நடக்காது, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸா வந்து காட்டப்படும்.
உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ போல்ட் டெஸ்ட்னு சொல்லி அந்த இங்கிலீஷ்ல டேர்ம் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான். இப்போ இதுல 2 வேல்யூ வந்து எனக்கு அட்ரிபியூட்ல காட்டப்படுது. நீங்க என்ன செய்யலாம்? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க போல்ட் இல்லாட்டி போல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே டைரக்ட்டா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ற போல்ட்ங்கிற அந்த டேக்குக்கு சிமிலரா ஒர்க் பண்ணக்கூடிய சேம் கண்டென்ட் தான். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? அந்த வேல்யூ வந்து மாத்தி அமைத்துறதுல உங்களுக்கு அதோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இத வச்சுக்கொண்டு நான் மத்த விஷயங்கள செய்ய போனேன்டா எனக்கு அதோட அவுட்புட்ல எனக்கு வந்து சில நேரங்கள்ல பிரச்சனை வரும். அதனால நான் என்ன செய்றேன்? அந்த கண்டென்ட் டெலீட் பண்ணிட்டு சாரி. ஓகே. இப்ப அடுத்த 2வது விஷயம் என்னன்னா, நான் டெக்ஸ்ட் ஷேடோங்கிற ஒரு விஷயத்த நான் அப்ளை பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சில விலங்கம் இந்த இருக்கு. இப்ப இப்ப இதுல பாருங்களேன். இப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிற ஒரு கண்டென்ட் இத நான் சேவ் பண்ணிக்கொள்றேன். ஆல்ரெடி போல்ட் இருக்கிறதால அந்த போர்ட நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப ஒரு ஷேடோ ஒண்ணு நாம கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிற அந்த அந்த இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் ஒன்று வருது இல்லையா? இப்ப நான் என்ன செய்றேன்னா, ஷிஃப்ட்டோட என்டர் தட்டிட்டு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கொண்டுட்டு இப்ப சேவ் பண்றேன். ரைட். இப்ப இதுல அந்த ஏற்கனவே காண எஃபெக்ட் ஒண்ணும் இல்ல. நான் டெக்ஸ்ட் ஷேடோ குடுக்க போகல டிஃபால்ட்டா ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து அப்ளை பண்ண மாரி இருக்கு. இப்ப நான் என்ன செய்றேன்னா, திரும்ப அன்டூ பண்ணிட்டு நான் கமெண்ட் பண்ணத எடுத்துட்டு இப்ப நான் அந்த கண்டென்ட் வந்து டைப் பண்றேன். இப்ப இதுல நீங்க பாருங்க. இப்ப ஷேடோ வந்து எந்த அளவு கெப்ல வந்து காட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று முதலாவது கண்டென்ட் நீங்க அப்ளை பண்ண போக பார்க்கையிலும், இந்த 3 பிக்சல் காட்ட வந்து 3 பிக்சல் ஒரு லெஃப்ட் ரைட் வைஸா வந்து ஷிஃப்ட் ஆகணும். அதே மாதிரி எனக்கு அந்த கண்டென்ட் எப்படி அந்த அளவுக்கு அதாவது கொஞ்சம் கீழ இறங்கி காட்டப்படணுமேங்கிற விஷயம் வந்து அந்த 2 பிக்சல் வந்து டிசைட் பண்ணும். அதாவது ஷிஃப்ட் ஆற கண்டென்ட் ஸ்பேஸ வந்து காட்டுறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்றேன் 3 பிக்சல், 2 பிக்சல வந்து நான் காட்டுறேன். அதே மாதிரி நான் என்ன செய்றேன், பிளாக் கலர்ங்கிறத வந்து நான் அப்ளை பண்ணி விடுறேன். இப்ப நான் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இப்ப இதுல ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த கன்டென்ட்ல இருந்து ஒரு ஷேடோ எனக்கு என்ன செய்யுதுன்னா டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப இந்த ஷேடோல உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம். லைட் கலர்ஸ வந்து நீங்க அப்ளை பண்றதால அந்த லைட் கலர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டா வரும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னா, இப்ப ரெட் கலர் குடுத்துட்டு, அந்த கலர்ல இப்ப நான் என்ன செய்றேன்னா, கிட்ட கொண்டு போகல எனக்கு சில சஜஷன் வரும். நீங்க என்ன செய்யலாம். ஒரு லைட் கலர வந்து நீங்க அப்ளை பண்றதால உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு அவுட்புட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க இதுல. இப்ப இதுல வந்து அ அந்த குறிப்பிட்ட கன்டென்ட்ட என்ன நடக்குதுன்னா, அந்த ஷேடோ காட்ட போகல எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதுல காட்டப்படுது. இப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம் வேண்டாம், ஆ எவ்வளவு தூரத்தில இப்ப நீங்க அந்த காட்டுற மாரி விஷயங்கள் நீங்க இதுல அட்ஜஸ்ட் பண்ற சில விஷயங்கள் நீங்க பாருங்களேன். இப்ப நான் ஒரு 10 பிக்சல் காட்டுறேன். இப்ப 10 பிக்சல் காட்ட போகல உங்களுக்கு வேலை ஏற்கனவே அந்த ரைட் வைஸா வந்து எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்கிற விஷயமும் நீங்க பார்த்திருப்பீங்க முதலாவது கன்டென்ட். விளங்குதா உங்களுக்கு? இப்ப நான் 50 குடுத்துக்கொள்றேன். இப்ப நீங்க பாருங்க. அது வந்து அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா, இருக்கிற கன்டென்ட்ட விட கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா, ஷிஃப்ட் ஆகி காட்டப்படுது. அப்ப ஏற்கனவே இந்த மாரி நான் 5 குடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி 2வது விஷயம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னா 20 பிக்சல் குடுத்துட்டு, இப்ப நான் சேவ் பண்ணி வர்றேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். 5 பிக்சல் எங்க போகல ரைட் சைடுல கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி 20 பிக்சல் காட்ட போகல பாட்டம் வைஸா வந்து நான் என்ன செய்றேன் காட்டுறோம். அதே மாதிரி நீங்க மைனஸ்ல குடுக்க போகல மேல வரணும், கீழ வரணும். அதாவது மைனஸ்ல குடுத்தீங்கன்னா பின்னுக்கு ஆகும். பாசிட்டிவா காட்ட போகல நீங்க என்ன செய்யலாம், இன்கிரீஸ் பண்ணி காட்டிடும். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி நீங்க என்ன செய்யலாம், ஷேடோ அப்ளை பண்ணலாம். இப்போ ஷேடோ அப்ளை பண்ண போகல பெரும்பாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, லைட் கலர்ஸ யூஸ் பண்ணுங்க. இத விட இன்னும் லைட் கலர் ஒண்ணு அப்ளை பண்ணா தான் அது கண்டென்ட்க்கு வந்து சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன செய்றேன், சேவ் பண்ணிக்கொள்றேன். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இல்ல. ஏற்கனவே இருந்த கன்டென்ட்ட விட இப்ப நான் அப்ளை பண்ணி அவுட்புட் காட்ட போகல. அதுல ஷேடோ வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா காட்டப்படுது. இப்ப நீங்க இதுக்குள்ள டபுள் கலர்ஸ் நீங்க அப்ளை பண்ண இயலும். இப்ப நம்ம என்ன செய்யும், லேட்டா நம்ம அதுல கன்டென்ட் வரும் இன்னும் கொஞ்சம் லேட்டா நம்ம என்ன செய்யும், அதுல டபுள் கலர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது, பேக்கிரவுண்டுக்கு எப்படி நம்ம டபுள் கலர் அப்ளை பண்றங்கிற விஷயம் கொஞ்சம் லேட் ஆகி பார்த்துக்கொள்ளும். இப்போதைக்கு நான் என்ன செய்றேன், சிங்கிள் கலர் அப்ளை பண்ணி நான் என்ன செய்றேன்டா, அவுட்புட்ல எப்படி ஒரு டெக்ஸ்ட்க்கு ஷேடோ ஒண்ணு கிரியேட் பண்ணி காட்டுறங்கிற விஷயத்த வந்து நாம பார்த்துக்கொள்ள இயலும். இதுல பார்த்தீங்கன்னா விளங்கும் இல்லையா? டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்ங்கிற ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த நான் காட்டியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் வைஸஸா என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு அந்த போல்ட் பண்றது எப்படின்னு காட்டுனேன். அதே மாதிரி இப்ப நம்ம ஷேடோ எப்படி அத யூஸ் பண்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். விளங்கலையான்னு கேளுங்களேன். அடுத்து வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் டெக்ஸ்ட் அலைன். இந்த டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம என்ன செய்யணும், டெக்ஸ்ட் வாய்ஸஸ அலைன் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எங்க ஆ ஆ எம்எஸ் வேர்ட்ல இல்லையா? எம்எஸ் வேர்ட்ல வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல அலைன்மென்ட்ஸ்ல உங்களுக்கு நிறைய அலைன்மென்ட்ஸ் இருக்கு. ரைட் அலைன்மென்ட் இருக்கு, சென்டர் அலைன்மென்ட் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மென்ட் இருக்கு. அதுல இன்னும் சிலது அட்வான்ஸான விஷயங்கள் இதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அலைன்மென்ட் வைஸா வந்து யூஸ் பண்ணிடலாம். இதுல நீங்க சென்டர்ங்கிற அந்த வேல்யூ வந்து நீங்க செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும் அவுட்புட்ல சென்டர்ங்கிற கன்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க ரைட் யூஸ் பண்ண போனீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த ரைட்ங்கிறதால உங்களுக்கு ரைட் என்ன செய்யும் ஷிஃப்ட் ஆகி காட்டப்படும். அப்ப நீங்க அந்த டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்றதால உங்களுக்கு ஒரிஜினல் வாய்ஸ் என்ன செய்யல வேண்டாம். சில அலைன்மென்ட்ஸ வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதே மாரி வெர்டிகல் அலைன்மென்ட்ஸ் இருக்கு. அது இந்த இடத்துல நமக்கு யூஸ் பண்ண இயலாது. அது நம்ம சில ஒரு லாஜிக்கலான ஏரியால தான் ஸ்பெசிஃபிக்கா அப்ளை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதாவது டாப்ல எப்படி வாரது, சென்டர்ல மிடில்ல எப்படி வாரது, அதே மாரி பாட்டம்ல எப்படி வந்து அவுட்புட் எனக்கு காட்டப்படும்.
அதை குறிப்பிட்ட ஏரியாவை லிமிட் பண்ணிட்டு அந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம என்ன செய்யலாம்டா அந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்ஸ், அதாவது அந்த மேலிருந்து கீழே நம்ம சொல்லுவோம் இல்லையா நிலைக்குத்தா இருக்க போக்குள்ள எப்படி வந்து அதை ஷோ பண்ணி அவுட்புட்டா காட்டுறங்கிற விஷயங்கள் வந்து நம்ம நிலைக்குத்தா பாக்குறத நம்ம என்ன செய்யும் லேட் ஆகி பார்த்துக்கொள்ளும். இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் கிடையா பாக்குறது, அதாவது ஒரிஜினல் வேல எப்படி நம்ம அவுட்புட்டை பாக்குறங்கிறத இந்த டெக்ஸ்ட் அலைன் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இண்டிகேட் பண்ணி காட்டப்படும். இப்போ இந்த டெக்ஸ்ட் அலைனை யூஸ் பண்றதால உங்களுக்கு ஒரிஜினல் வேல தான் என்ன செய்ய மாட்டேன் அவுட்புட்ல உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்ஸ் சேஞ்ச் எஃபெக்ட் வந்து காட்டப்படும். ஒரிஜினலுங்க போக்குல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது கிடையா இருக்கிற ரைட்டா இருக்கட்டும் லெஃப்டா இருக்கட்டும் அதே மாதிரி சென்டரா இருக்கட்டும் ஜஸ்டிஃபையா இருக்கட்டும் அப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்ல ஒரிஜினல் வேல தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா டெக்ஸ்ட் அலைனை யூஸ் பண்றதால உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்க வெர்டிகலா செய்ய போறீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் லேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம வெர்டிகலா செய்ய போகல ரெண்டு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும், அதாவது ஹாரிசான்டல் எப்படி இருக்கணும் வெர்டிகல் எப்படி இருக்கணும், அந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் நான் அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ண போகல கன்சிடர் பண்ணி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவோம். லேட்டா அதில் கண்டென்ட் வர போகல நான் பார்ப்பேன். இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல எப்படி பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண போகல காட்டுறங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப்ல வந்து நான் என்ன செய்யறேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த டெக்கரேஷனுங்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் என்ன செய்யறேன்னா இப்போதைக்கு டாட்டட்ங்கிறத நான் கொடுத்து போட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இதில் அவுட்புட்ல எனக்கு அந்த டாட் வருது இல்லை கொஞ்சம் இருங்களா, பேசிக்கலி நான் அண்டர்லைனே வரேன். இதுல பாருங்க இந்த அண்டர்லைனை நீங்க பார்க்க போகல இதுல அவுட்புட்ல எல்லா கண்டென்ட்டுமே நடக்குது அண்டர்லைன் பண்ணி எனக்கு காட்டப்படுது. நம்ம ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மீனத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகல உங்களுக்கு தெரியும். அண்டர்லைனுக்கு நம்ம யூங்கிற டெக்கை யூஸ் பண்ணி கூட நான் என்ன செஞ்சிருந்தோம் அவுட்புட்ல அந்த ஸ்பெசிஃபிக்கான கண்டனை வந்து பார்த்துருந்தோம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்டா டெக்ஸ்ட்டை வந்து டெக்கரேட் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி நம்ம அண்டர்லைனுங்கிற கண்டனை வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி அதுக்குள்ள போயிட்டு அதாவது ஃபாண்ட் வெயிட்ல போயிட்டு அந்த போல்டனுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்த மாதிரி அதுக்குள்ள போயிட்டு இங்க அண்டர்லைனுங்கிற விஷயத்தை வந்து நேரடியா டைப் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்குது, ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து அதுக்காண்டி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் நான் டைப் பண்ண போகல உங்களுக்கு சில கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ அண்டர்லைன் டைப் பண்ண போறீங்கன்னா அண்டர் வந்து எனக்கு காட்டப்படும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பாருங்க இப்போ சில கண்டென்ட்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு அடுத்தது லைன் த்ரூங்கிற ஆப்ஷன் இருக்கு, இதை நான் சேவ் பண்ணி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா விளங்கு இந்த லைன் த்ரூ ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ற ஸ்ட்ரைக் த்ரூங்கிற ஆப்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம செய்யும் லைன் த்ரூ வந்து காட்டுறோம். இப்போ ஸ்ட்ரைக் த்ரூண்டா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கிடையா என்ன செய்யும்டா கிடையால ஒரு கிடையான கோடு வந்து போயிட்டு இருக்கோம். அந்த ஒரிஜினல் வேல நம்ம ஒரு கோடு வந்து காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த லைன் த்ரூங்கிறத வந்து காட்டுறோம். இந்த லைன் த்ரூ யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கட் பண்ண மாதிரி எஃபெக்டோட அந்த அவுட்புட் வந்து காட்டப்படும். இதை நீங்க இப்படி டெக்ஸ்ட் டெக்கரேட் ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணதை விட நீங்க இண்டிவிஜுவலா போயிட்டு என்ன செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட பேஜுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் த்ரூக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த டெக்கை நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன நடக்கும் ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்ட கண்டென்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க இப்படி கிளாஸுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன செய்யலாம் ஒரு செப்பரேட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். லைன் த்ரூ வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் காட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா லைன் த்ரூக்கு மட்டும் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். எந்த அவுட்புட் கண்டென்ட்ல உங்களுக்கு காட்டப்படணுமோ அந்த கண்டென்ட்குள்ள அந்த கிளாஸ் நீங்க கால் பண்ணி விட்டாலும் அதை எஃபெக்ட் சேம் அப்ளை பண்ணி போட்டா உங்களுக்கு அவுட்புட் பெர்ஃபெக்ட்டா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஓவர்லைன் இதுல பாருங்க. இப்ப இதுல ஓவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு கண்டென்ட்க்கு மேல வந்து நம்ம யூஸ் பண்றது தான் ஓவர்னு சொல்லுவோம். இப்ப அண்டர்லைன் எங்க போகல ஒரு கண்டென்ட்க்கு கீழே லைன் செஞ்சு ஒரு லைன் ஒன்று போச்சு. அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யறேன் அடுத்த கண்டென்ட் வந்து நான் யூஸ் பண்றேன் ஓவர் லைனுங்கிற ஆப்ஷன், அதாவது ஓவர் சொன்னா நம்ம மேலால போறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீங்க டைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கும் மேலால உங்களுக்கு ஒரு லைன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த ஓவர் லைனுங்கிற அந்த அட்ரிபியூட்டை நீங்க டைப் பண்றதால உங்களுக்கு என்ன நடக்க வேண்டாம் ஒரு அவுட்புட் டைப் பண்ண போகல அந்த கண்டென்ட்க்கு மேல உங்களுக்கு ஒரு கோடு வந்து கிடையாது காட்டுப்படும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்துல நீங்க அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்க்கு நீங்க என்ன செய்யலாம் அந்த ஓவர் லைனுங்கிற எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியும். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் வந்து அப்ளை பண்ணா உங்களுக்கு அது அவுட்புட் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு அவுட்புட் காட்டப்படும். அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் இதை சர்வ் பண்றேன். இப்போதைக்கு எல்லாமே எம்டியான கண்டென்ட் இருக்கு. அடுத்து வந்து டெக்ஸ்ட் வாய்ஸஸ் நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். டிரான்ஸ்ஃபார்ம்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டென்ட்ல அவுட்புட் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா கேஸ் வைஸா, அதாவது இதுல பாத்தீங்கன்னா லோவர் கேஸ் இருக்கு, கேபிட்டலைஸ் இருக்கு, நன் இருக்கு, அதே மாதிரி அப்பர் கேஸ் இருக்கு. இதுல இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த 4 கேசஸ்லயும் நீங்க இதுல பாருங்க இதுல நான் ஆல்ரெடி லோவர் கேஸ்லாம் எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. லோவர் கேஸ்ன்னு சொன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். மனசுல இங்க ஸ்பெசிஃபிக்கா காணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு லோவர் கேஸ்ல அப்ளை பண்ணப்படும்.
ஆல்ரெடி நான் கண்டென்ட் ஆல்ரெடி நான் என்ன செய்யிருக்கேன் ஸ்மால்ல தான் டைப் பண்ணிக்கிறதால ஆல்ரெடி எனக்கு என்ன செய்யுது அது ஸ்மால்ல தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்போ எனக்கு ஸ்மால்ல இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லாமே கேபிட்டல்ல டிஸ்ப்ளே ஆகணும் நீங்க அப்படி நீங்க விஷ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த விஷயத்துல அப்பர் கேஸ்ங்கிற விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ என்ன செய்யணும்னா உங்களோட அவுட்புட் கண்டென்ட்ல இருக்கிற அந்த கேசஸ் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிடும் ஒரு கேபிட்டல் ஃபார்முக்கு மாத்தி விட்டு அதில் அவுட்புட் அவங்களே பெர்ஃபெக்டா கேபிட்டல் ஃபார்மெட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல லோவர் கேஸ் இருக்கு. அடுத்து வந்து கேபிட்டலைஸ். இந்த கேபிட்டலைஸ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒண்ணுமில்லை கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்லி நம்ம எங்கேயாச்சும் ஒரு இதை பார்த்திருக்கேன் என்னன்னு இருக்கு. ஒருவேளை வேர்டுல இருக்கோ தெரியல. அதாவது ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் நமக்கு என்ன செய்ய மாட்டோம் கேபிட்டல் ஃபார்மெட்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். மற்ற எழுத்துலாம் வந்து லோவர் கேஸ்ல அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். இதுல லோரம் அந்த பாத்தீங்கன்னா வழங்கும் இல்லையா ஒவ்வொரு வேர்டு அந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் வேர்டும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே என்ன செய்யுதுன்னா கேபிட்டல்ல காட்டப்படுது. மற்ற எல்லா கண்டென்ட்டுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் நீங்க கேபிட்டல்ல பார்க்கணும் ஸ்மால்ல பார்க்கணும் இல்ல மொத்தமா உங்களுக்கு கேபிட்டல்ல தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன நடக்கும் மொத்தமா அந்த கண்டென்ட் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டெக்ஸ்ட்ல நீங்க இன்னும் சில விஷயங்களை பாருங்க. அதாவது டெக்ஸ்ட் இன்டென்ட் இருக்கா ஓகே இதுல வந்து இன்டென்ட் ஆல்ரெடி தெரியும் இல்லையா அதாவது தொடங்க வேண்டிய கண்டென்ட்ல இருந்து நான் என்ன செய்வேன் எனக்கு எப்போ எனக்கு வெட்டு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அந்த இன்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இதுல அந்த டெக்ஸ்ட் இன்டென்ட்ங்கிற போக்குல அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த ஸ்டார்டிங் ஏரியா பாத்தீங்கன்னா நோட் பண்ண விளங்கும். இதுல பாருங்க இப்போ நான் ஒரு 100 கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன். 100 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ண போக்குல அந்த குறிப்பிட்ட ஸ்டார்டிங் லொகேஷன்ல இருக்கிற அந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் லொகேஷன் என்ன செய்யுதுன்னா ஷிஃப்ட் ஆகுது. இப்போ கூடுதலா வந்து அந்த லெட்டர் ஃபார்மெட்ல தான் என்ன செய்வாங்கன்னா ஷிஃப்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்ஸ்ட் இன்டென்ட் நீங்க யூஸ் பண்றதால என்ன நடக்க மாட்டா அந்த ஃபர்ஸ்ட் லைன் அந்த குறிப்பிட்ட ஸ்டார்டிங் லொகேஷன் இருக்கிற அந்த கண்டென்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு அந்த ரெஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் பின்னுக்காக டிஸ்ப்ளே பண்ணப்படும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் அந்த டெக்ஸ்ட் இன்டென்ட் யூஸ் பண்றதால ஸ்டார்டிங் லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுல நீங்க மொத்தமா இல்லாம சிங்கிளா வந்து என்ன செய்யறோம் குறிப்பிட்ட லைனை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி தான் மாத்திக்கொள்றோம். அதே மாதிரி இங்க மொத்தமா ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னா நாம என்ன செய்யறோம் ஆல்ரெடி மார்ஜின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா நீங்க மார்ஜின் லெஃப்ட் போய் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நான் என்ன செய்யற 100 பிக்சல் கொடுத்துட்டு இப்படி கொடுத்து சேவ் பண்ண பாருங்க. இதுல வந்து மொத்தமா என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு லெஃப்ட்ல குறிப்பிட்ட மார்ஜினோட ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளும். இப்படி யூஸ் பண்றதால ஒரு சைட்ல உங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்பேஸ்ல இப்ப சில ஆளுங்களுக்கு வந்து எனக்கு டவுட் வரும் எப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த ஸ்பேஸுக்குள்ள கண்டென்ட் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன் அதுக்கு என்ன செய்யலாம் என்கிறத வந்து நீங்க சொல்லி கேட்டேன் லேட்டாக கரெக்டாக அந்த கண்டென்ட் வந்து நான் விளங்கப்படுத்துவேன் அதை பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா மார்ஜின்லாம் யூஸ் பண்றது இல்லை. அதாவது இப்ப நீங்க இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த டைப் பண்ண கண்டென்ட் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் பிடிச்சி கொண்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா ஒரு இமேஜோட கிரியேட் பண்றேன். அதாவது டிப்டெக்கு மேல வந்து நான் கிரியேட் பண்றேன் பாத்தீங்கன்னா விளங்கும் நான் ஒரு ஐஎன்ஜி டெக் கிரியேட் பண்றேன். இப்போ ஐஎன்ஜி டெக் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு இருந்தாலும் நான் என்ன செய்யறேன் அதுல ஒரு ஹேஷை கொடுத்துட்டோம். இதுக்குள்ள வந்து நான் வித் வந்து கிரியேட் பண்றேன். வித் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துட்டு அதே மாதிரி ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் வந்து நான் அப்ளை பண்றேன். இப்போ சர்வ் வந்து நீங்க பாருங்க இப்போ இதுல நீங்க அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் கொடுத்து சர்வ் பண்ண போக்குல எனக்கு அந்த கண்டென்ட் செகண்ட் பேராகிராஃப் வந்து இன்னொரு லைனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு என்னடா இப்ப பக்கத்துல ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த ஸ்பேஸுக்குள்ள எந்த கண்டென்ட் எதுவும் செய்யதில்லை அதுக்குள்ள வந்து எனக்கு காட்டுப்படுது இல்லை. அப்ப எனக்கு அடுத்ததா வரப்போற கண்டென்ட்டுக்குள்ள எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா அது ஒண்ணுமே இல்லை நம்ம லேட்டா யூஸ் பண்ணோம் நான் ஃப்ளோட்டுங்கிற கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஃப்ளோட் வந்து நான் என்ன செய்யறேன் ரைட் கொடுத்து நான் சேவ் பண்ணேன்டா சாரி ஃப்ளோட் அதுக்குள்ள எடுத்து நான் யூஸ் பண்ணிருக்கணும் சாரி. சைட்ல ஸ்பேஸ் போதாம இருக்கிறதால ஒரு வேலை கண்டென்ட் வந்து கீழே டிஸ்பிளே ஆக தெரியல. நான் சில கண்டென்ட் இருக்கு நான் என்ன செய்வேன் லேட்டா நான் விளக்கப்படுத்தும் பார்ப்போமா நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோமா லேட்டாக பார்ப்போம் அது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி ஆனால் ஃப்ளோட்டுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் சில எரர்ஸ் இருக்கு எனக்கு பார்ப்போம். ரைட் இந்த பார்த்தீங்கன்னா விளங்கு இதுல இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே இப்போ ஏதோ ஒரு கோடிங் எரர் இருந்திருக்கு சரிங்களா. இப்போ நான் திரும்ப சேவ் பண்ண உடனே எனக்கு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே ரைட் இதுல நான் ஸ்பெசிஃபிக் எஞ்சும் மட்டும் கொடுத்துருக்கணும் அதாவது இமேஜ் மட்டும் ஃப்ளோட் கொடுத்துருந்தேன் எனக்கு அவுட்புட்ல என்ன பர்ஃபெக்டான அவுட்புட் எனக்கு காட்டியிருக்கேன் சரிங்களா. ரைட் ஓகே இப்போ அந்த கண்டென்ட் நான் லேட்டாகி வர நான் என்ன செய்யும் அது எப்படி ஒரு டெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து பக்கத்துல இருக்கு நான் பக்கத்துல சில கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்றேங்கிறத வந்து நான் லேட்டாகி பார்ப்போம்.
இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம், நீங்க ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண போகல அந்த பேராகிராஃப்ல இந்த சைட்ல ஸ்பேஸ் இருக்குன்னு இல்ல. இந்த ஸ்பேஸ் வந்து பேராகிராஃப் பிடிச்சு கொண்டு இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல உண்மையிலே எந்த விதமான ஸ்பேஸும் இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு என்ன செய்ய மாட்டேன், கண்டென்ட் வந்து காட்டப்படும். இப்ப இந்த இடத்துல நீங்க பின்னால நான் லேட்டா விளங்கப்படுத்துவேன். அந்த டைம்ல நீங்க மார்ஜின் யூஸ் பண்ண போகல, அந்த மார்ஜின் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த பிடிச்சு கொண்டு இருக்குங்கிற விஷயத்த நல்ல நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். அத நம்ம லேட்டா பார்ப்போமா? ரைட். இப்ப அ மார்ஜின் யூஸ் பண்றதால மொத்தமாவே எனக்கு தேவைக்கு ஏத்த மாரி என்ன செய்யலாம்னா, ஷிஃப்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. இப்ப எனக்கு மார்ஜின் தேவையில்ல. நான் என்ன செஞ்சேன், இப்ப சிங்கிள் லைன மட்டும் நான் மாத்திக் கொள்றதுக்காக வேண்டி, அந்த டெக்ஸ்ட் இன்டர்ன வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு நான் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் அன்டு பண்ண மாதிரி சேவ் பண்ணேன். இப்ப எனக்கு எம்ப்டியா இருக்கிறதால பழைய கன்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டப்படுது. அடுத்து வந்து லெட்டர் ஸ்பேசிங்ங்கிற ஒரு கன்டென்ட். இதுல பாருங்க. இப்ப இதுல லெட்டர் ஸ்பேசிங்ல நான் என்ன செய்றேன்டா, இப்ப இதுக்குள்ள வந்து நான் ஒரு 3 பிக்சல்ங்கிறத காட்டுறேன். கூட காட்டுனேன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப ஆல்ரெடி டைப் பண்ண கன்டென்ட்ல நான் என்ன செய்றேன்டா, கொஞ்சம் ஸ்பேஸ வந்து குடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு லெட்டருக்கு நடுவுல எனக்கு என்ன நடக்கணும்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எனக்கு என்ன செய்யணும், அவுட்புட் காட்டப்படணும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, சில ஃபாண்ட்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டாவே அந்த ஃபாண்ட்ல சில எஃபெக்ட்ட வந்து குடுத்திருப்பாங்க. சில நீங்க ஒரு கன்டென்ட் டைப் பண்ணி முடிச்சு அடுத்த லெட்டர டைப் பண்ண போக ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வரும். அதாவது அந்த குறிப்பிட்ட ஃபாண்ட் ஸ்பெஷாலிட்டியே என்ன நடக்கும்னா, அந்த ஸ்பேஸ் விட்டு டைப் பண்றதான அந்த கன்டென்ட்டாவே இருக்கலாம். இருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா, ஓவர் ரைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி, சில கன்டென்ட் ஓவர் ரைட் பண்ணி மாத்துறதுக்கு நீங்க விரும்புறீங்களான்னு சொன்னா என்ன செய்யலாம்னா, இந்த எஃபெக்ட்ட யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன செய்யும், அந்த அவுட்புட் எடுத்து பார்த்துக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப டெக்ஸ்ட் ஸ்பேஸ் அதாவது அதாவது சாரி டெக்ஸ்ட் வைஸா ஒரு சிங்கிள் கேரக்டர் வைஸா நீங்க ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு சொன்னா, லெட்டர் ஸ்பேஸ்ங்கிற அந்த ஆப்ஷன வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வேர்ட் ஸ்பேஸ்ங்கிற ஆப்ஷனும் இருக்கு. வேர்ட் ஸ்பேசிங் தான் இருக்கு. வேர்ட் ஸ்பேசிங் யூஸ் பண்றதால ஒண்ணுமே இல்ல. நீங்க டைப் பண்ணி வச்சுக்கிற கன்டென்ட்ல ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுல வர கேப்ப வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். ஆல்ரெடி சின்ன சின்ன கேப்ல தான் இருந்துச்சு. எனக்கு இருந்தாலும் அந்த கேப் வந்து எனக்கு பத்தல. எனக்கு என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் வந்து கூட்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த வேர்ட் ஸ்பேசிங் யூஸ் பண்றதால உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுல வரக்கூடிய ஸ்பேஸ் வந்து கூடுதலா இருக்கு. இப்ப பெரும்பாலும் நீங்க அ அந்த சிங்கிள் கேரக்டர் ஸ்பேசிங் குடுத்துட்டு அதாவது ஒவ்வொரு லைன் வைஸா அந்த சிங்கிள் கேரக்டர் லைன் ஸ்பேஸ்ங்க விட நீங்க பெட்டரா வந்து சொல்லிலும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வைஸா சிங்கிள் கேரக்டருக்கு ஸ்பேஸ் குடுக்க போகல. அத விட கொஞ்சம் கூட கெப் இருந்தா மட்டும் தான் குறிப்பிட்ட வேர்ட் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆ இப்ப உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப இதுல நீங்க லைன் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்க லைன்? என்ன ஸ்பேஸ் அந்த நேரத்துல குடுத்திருந்தேன்? லைன் லெட்டர் ஸ்பேஸ் சாரி. லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்றதால, இப்ப இத நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு 5 பிக்சல வந்து நான் குடுக்குறேன். குடுத்துட்டோம். இப்ப சர்வ் பண்ண போக்குல இத பாருங்க. ஓகே. இப்ப இப்ப நான் 5 பிக்சலுக்கு எனக்கு கன்டென்ட் வந்து சிங்கிள் வேர்டு, சிங்கிள் அந்த அந்த குறிப்பிட்ட கெப் வந்து காட்ட போக்குல எது வேர்ட் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி விளங்குது. இருந்தாலும் நான் என்ன செய்றேன்னா, இப்ப ஒரு 15 குடுத்து நான் சர்வ் பண்ணேன்டா, இப்ப சில நேரங்கள்ல உங்களுக்கு எங்க அந்த வேர்ட் தொடங்குதோ, அந்த வேர்ட் எங்க முடியுதுங்கிற அந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு சில நேரங்கள்ல விளங்காம இருக்கும். இது தேவையில்ல தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில விஷயங்கள அட்வான்ஸ்க்காக தான் சொல்றேன். இப்ப இதுல நீங்க லெட்டர் ஸ்பேசிங் கூட குடுத்துட்டு, வேர்ட் ஸ்பேசிங் குறைய குடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த வேர்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கு. எப்பயும் லெட்டர் ஸ்பேசிங் குறைய குடுத்துட்டும், வேர்ட் ஸ்பேசிங் அத விட கூட குடுத்தீங்கன்னா, அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? சொல்லிட்டா விளங்கக்கூடிய மாரி இருக்கும். நான் இதுக்கு ஒரு 30 குடுத்துட்டு இப்ப பார்த்தேன்னா, உங்களுக்கு அந்த வேர்டா என்ன செய்யும்? ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி விளங்கும். இப்ப அதுக்காக தான் நான் சொல்றேன். எப்பயும் வந்து லெட்டர் ஸ்பேசிங் 2யும் ஒன்றா குடுத்தீங்கன்னு சொன்னா, கவனமா வேர்ட் ஸ்பேசிங்க கூட குடுங்க. லெட்டர் ஸ்பேசிங்க குறைய குடுத்துக் கொள்ளுங்க. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதே மாதிரி நான் என்ன செய்றேன்னா, டைரக்ஷன வந்து நான் குடுத்துக் கொள்றதுக்காக வேண்டி. அடுத்தது டைரக்ஷன். டைரக்ஷன்ல நீங்க பாருங்க. இப்ப நான் என்ன செய்றேன், ஆ இதுல பாருங்க RTLங்கிறத வந்து நான் குடுக்குறேன். சரிங்களா? இப்ப இப்படி குடுக்குறதால உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ரைட் சைட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரைட் டூ லெஃப்ட் கன்டென்ட்ல உங்களுக்கு காட்டப்படுது. இப்ப ரைட் டூ லெஃப்ட்ன்னு சொன்னா பாருங்க, எங்க அந்த கன்டென்ட் வந்து ரைட் அலைன்மென்ட் குடுத்த மாரி இந்த டைரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க கன்டென்ட் வந்து என்ன செய்றீங்க, இப்ப LTRன்னு சொல்லி குடுத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே கன்டென்ட் தொடங்கின மாதிரியே இருக்கும். அதாவது லெஃப்ட் டூ ரைட்ங்கிறது காட்டுறதுக்காக வேண்டி தான் எல்டிஆர் வந்து நாம குடுப்போம். ஆர்டிஏ ஆர்டிஆர் தான் என்னது? அந்த சஜஷன்ல நாம பார்க்கணும். ஆர்டிஎல். ரைட் டூ லெஃப்ட் காட்டுறதுக்காக வேண்டி நாம யூஸ் செய்வோம். ஆர்டிஎல்ங்கிற கன்டென்ட் வந்து நாம யூஸ் பண்ணுவோம். இது ரைட் டூ லெஃப்ட், லெஃப்ட் டூ ரைட் கன்டென்ட் வந்து நாம ஸ்பெசிஃபிக்கா காட்டுறதுக்காக வேண்டி நாம என்ன செய்றோம்? காட்டுறோம். இப்ப இந்த விஷுவல் கோட யூஸ் பண்றதால சில நேரங்கள்ல நமக்கு வேல்யூ நினைவுல இல்லன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யணும்னா, சஜெஸ்ட் பண்றதால உங்களுக்கு என்ன செய்யணும்? ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி அத சூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கும் என்ன செய்யணும்னா, இத யூஸ் பண்றதுல பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்குது.
ரைட் டைரக்ஷன்ல நீங்க யூஸ் பண்ண போகிறதுக்குள்ள நீங்க அந்த டெக்ஸ்ட் டைரக்ஷனை வந்து பாட்டுக்குள்ள எழுதும். இப்போ எந்த அளவுக்கு ரைட் லெஃப்ட் வந்து டைப் பண்ணி காட்டு போடணுமா, இல்லாட்டி ரைட் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு வரணுமா, அப்படி ஸ்பெசிஃபிக்காக நீங்க என்ன செய்யலாம், சில ஆல்டர்னேஷனை வந்து கொடுக்குறதால உங்களுக்கு கண்டென்ட் வந்து என்ன செய்ய முடியும், பெஸ்ட்டான அவுட்புட் உங்களுக்கு காட்டும். தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இப்படியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் உங்களுக்கு வேற என்னையாச்சும் சில கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இதை விட அடிஷனலா உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஃபார்மேட் பண்ணுறீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா வேணா வேணும் செய்யணும், மாடிஃபிகேஷன் செய்யணும். அந்த மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய தேவையான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு அடிச்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் உங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்கும். அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், டைரக்டா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியான ரைட். அடுத்தது லைன் ஹைட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கொஞ்சம் நான் லேட்டாகவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் இப்பயே கொஞ்சம் பேசிக்கொள்றேன். லைன் ஹைட்ங்கிற விஷயம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண போகல. இது பாருங்க 0.8 வந்து நான் காட்டுறேன். இதுல பாருங்க, இப்ப லைன் ஹைட்ங்க போகல, அந்த லைன் ஹைட் எந்த அளவுக்கு இருக்கணும்ங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன்டா டிசைட் பண்ணணும். இதுல பாருங்க, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவில் வர அந்த கெப் வந்து குறைய இருக்கு. அப்படி என்னன்னு சொன்னா, அந்த லைன் ஹைட் டிசைட் பண்ண கண்டென்ட் தான் இவர் இருப்பாரு. இப்ப டிஃபால்ட்டா வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி சில கோடிங் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் அது கமெண்ட் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கெப்ல இருந்திருக்கு அந்த லைன் எல்லாம். சரிங்களா? இப்ப இந்த லைன் கெப்பை வந்து நீங்க கூட்டி கொள்ளணும், குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த லைன் ஹைட்டை வந்து நீங்க யூஸ் பண்றதால என்ன செய்யணும், டிஃபால்ட்டா கொடுத்து கொள்ளையிலும். இப்ப இதை அண்டு பண்றேன். டிஃபால்ட்டா அதுல எந்த சைஸ்ல இருக்கும்னு சொன்னா 1 தான் இருக்கும். இப்ப நான் இதை கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சாரி 1 விட கூடுதலா தான் இருக்கு. 1.5ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கூடுதலா நம்ம வேர்ட்ல யூஸ் பண்ண போகல 1.5 இல்ல. நான் நினைக்கிறேன் 3 அப்படிதான் இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் இப்ப அண்டு பண்ணிட்டு பார்த்தேன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னோட குறை இருக்கு இல்லையா? ரைட். நீங்க அதுக்கு சைட் கொடுத்து பாருங்க. இப்ப அது டிஃபால்ட்டா 1.1 இல்லாட்டி 1.2ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த லைன் ஹைட்டை கூட்டி கொள்றதோ குறைச்சு கொள்றதோ நீங்க என்ன செய்யலாம், அப்படியான விஷயங்களை ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி செஞ்சு கொள்ளையிலும். இப்ப நம்ம லேட்டா ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வெர்டிகல் அலைன்மெண்ட்ல நான் கொஞ்சம் பேசுவேன். சரிங்களா? வெர்டிகல் அலைன்மெண்ட் கொடுக்க போகல அந்த கண்டென்ட் சென்டர்ல சில விஷயங்களை கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வெர்டிகலா பார்க்க போகல, நிலைக்குத்தான் பார்க்க போகல, டாப்ல வரணுமா, மிடில்ல வரணுமா, பாட்டம்ல வரணுமான்னு சில லேட்டா நான் பேசுவேன் அந்த கண்டென்ட். அந்த இடத்துல லைன் ஹைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் எனக்கு. அந்த குறிப்பிட்ட கெப்பை வந்து எடுத்துக்கொள்றதுக்காக அந்த லைன் ஹைட்டை நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், அந்த சிஎஸ்எஸ் அவுட்லைன்ல இப்ப எனக்கு வந்து மேல கீழே நான் கெப் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா நான் டாப் மார்ஜினையும் பாட்டம் மார்ஜினையும் எடுத்துக்கொள்வேன். இருந்தாலும் நான் அந்த மார்ஜினை யூஸ் பண்ணாம இந்த லைன் ஹைட்டை யூஸ் பண்றதாலையும் எனக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அந்த மார்ஜின் ஒரு எஃபெக்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்க கூட்டக்கூடிய என்ன நடக்கும்னு சொன்னா அந்த கெப் வந்து என்ன செய்ய முடியும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விளங்குமா உங்களுக்கு? இதுல பாத்தீங்களா அவுட்புட்ல உங்களுக்கு அந்த கெப் வந்து கூட்டிட்டு போகுது. இப்ப நீங்க சிங்கிள் லைன் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சிங்கிள் லைன் கெப்பை வந்து அந்த லைன் ஹைட் என்ன செய்ய டிசைட் பண்ணி மாத்திக்கொள்ளும். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு 10 கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா பெரிய ஒரு கெப் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த சிங்கிள் லைன் வந்து நீங்க டைப் பண்ணாலும் அந்த லைன் எந்த அளவுக்கு பெரிய ஹைட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். இது நீங்க செலக்ட் பண்ண போகல உங்களுக்கு விளங்கும் அந்த லைன் ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த லைன் ஹைட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த லைன் ஹைட் அந்த ஃபுல் லைனே வச்சு கொண்டு இருக்கு. நீங்க ஃபொண்ட் சைஸை பெருசாக அந்த லைன் ஹைட் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அந்த கண்டனுக்கு உள்ள வச்சு கொண்டே இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு லைன் ஹைட்டை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் வேண்டாம், அந்த ஃபொண்டுக்கு மேலே இருக்கிற கீழே இருக்கிற கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லைன் ஹைட்ங்கிற ஒரு எஃபெக்ட்ங்கிற விஷயம் நான் லேட்டாக வேற ஒரு பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இந்த லைன் ஹைட் எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறது கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுங்க நல்லா வச்சுக்கொள்ளுங்க, கவனமா நான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நம்ம அதாவது சிஎஸ்எஸ்ங்கிறத விட நான் லேட்டாக நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அந்த கண்டென்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் லாஸ்ட் டைம்ல இந்த கொஞ்சம் சம்மந்தம் கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் கவனம் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். இப்ப டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வைஸா பார்க்க போகல பெரும்பாலும் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு தான் அந்த டெக்ஸ்ட் வைஸஸ் இருக்கு. வேற சில கண்டென்ட்ஸ் இருக்கு, இதுல நான் நிறைய போட்டு வச்சிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு மேலதிகமான விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி பார்க்க போகல உங்களுக்கு எந்த கண்டென்ட் விளங்குதில்லை அப்படின்னு சொன்னா குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கு, நான் நிச்சயம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா. ரைட். இப்ப நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன். உங்களுக்கு வேற யாருக்கும் என்ன சரி பிரச்சனை இருக்கு பேசணும்னு சொன்னா பேசுங்க. நான் விளங்கல இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்யூஷன் வேணும்னு சொன்னா நம்ம தேடி பார்த்து எடுத்து சொல்லிட்டு சரிங்களா. ரைட் ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆகும். சரிங்களா? வேற யாருக்கும் பேசுறீங்க? ரைட். அப்ப நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன்.
ரைட். இவ்வளவு நேரம் நாம ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை வந்து கொடுத்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிற விஷயங்களை நான் பார்த்தோம். இப்போ நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன். அதாவது ஐகான்ஸ் பத்தி நாம பார்ப்போம். ஐகான்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ சின்ன சின்னதா இருக்கும் ஐகான்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்ளை பண்ணுவோம் பாருங்க. ஆல்ரெடி டீப் டெக் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அந்த டீப் டெக்ல தான் நான் என்ன செய்யறேன், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம காட்டுவோம். இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்டர் லிஸ்டோட நான் கிரியேட் பண்றேன். ஆர்டர் லிஸ்ட், சாரி, ஆர்டர் லிஸ்ட்ல ஒரு 4 லிஸ்ட் இல்லை 3 லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறேன். 3 தர இல்லை எல்லாம் இந்த ரைட். இதுல பாருங்க, இப்போ நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுங்கிற விஷயங்கள் நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அதாவது ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு சில லிஸ்ட் வந்து தேவைப்படுது. அந்த லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போக்குள்ள முன்னுக்கு ஆல்ரெடி சில அந்த சின்ன சின்ன ஐகான்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. எனக்கு அந்த ஐகான்ஸ்ல சில விஷயங்களை நான் என்ன செய்யணும்னா மாடிஃபை பண்ணி மாத்தி வேறு சில ஐகான்ஸ் வந்து எனக்கு எடுத்து தேவைப்படுது, எனக்கு அதை காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன செய்யலாம்னா சில கண்டனை வந்து டைப் பண்ணி காட்டிடும். இப்போ இந்த இடத்துல நான் நிறைய லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை நான் காட்ட போகலன்னு எனக்கு முடிச்சுன்னா சில கண்டென்ட் வந்து எனக்கு வித்தியாசமா டிஸ்பிளே ஆகும். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்டா ஐங்கிறத வந்து நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். ஆர்டர் லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவுட்புட்ல பார்ப்போம். அவுட்புட்ல ஒன்றும் இல்லை. இப்போ சில கண்டென்ட் டைப் பண்ணேன்னா எனக்கு அது சிங்கிளா வந்து காட்டு பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வழங்க இந்த இடத்துல அவுட்புட் எனக்கு காட்டுப்படுது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் பெருசாகி வைக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு வந்து சின்ன சின்ன ஐகான்ஸ் வேணும். வித்தியாசமான ஒரு வடிவத்துல எனக்கு தேவைப்படுது. அப்ப நீங்க வந்து ஐகான்ஸை டைரக்டா இன்டர்நெட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்க இண்டிவிஜுவலா நீங்க டிசைன் பண்ணாலும் அந்த இமேஜை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யலாம், சில நேரங்கள்ல சில கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா சின்ன சின்ன 2 3 ஐகான்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதுல பாருங்க, இப்ப நெட்ல வந்து நீங்க ஒரு விஷயத்தை தேடி எடுக்கணும். இப்ப இதுல ஃபோன் ஆசம் சொல்லி இருக்கு. இதுல பாருங்க, ஃபோன்டாசம் இதுல வந்து நீங்க யூஸ் பண்ண போக்குல நிறைய சின்ன சின்ன ஐகான்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க இண்டிவிஜுவலா ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணி காட்டணும் பண்ணி சொல்லி இல்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ஐகான்ஸை யூஸ் பண்றதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். விட கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு கண்டென்ட் ஒன்று யூஸ் பண்ண உங்களுக்கு அது ஈஸியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்பேன். தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, இப்ப இதுல பாருங்க நிறைய ஐகான்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா அந்த ஐக்கானை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல நீங்க நீங்க விருப்பப்படுறீங்க வந்து இப்ப இந்த மெசேஜ் சிம்பிளோட உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கண்டென்ட் கொண்டு வந்து என்ன செய்யலாமாண்டா உங்களோட அவுட்புட் பேஜ்ல வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்டா இந்த கண்டென்ட் பாருங்களேன். இப்ப இதுல நான் கொண்டு வந்து போட்டு என்ன செய்ய போறேன்டா எனக்கு அவுட்புட் பேஜ்ல கணக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டப்படணும். நான் ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட் என்ன செய்யணும்னா எனக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஐக்கனை வந்து யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். இப்ப இதுல நீங்க இப்படி கால் பண்ணி எடுக்க போகல முதலாவது விஷயம் நீங்க நல்லா அமைச்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு சின்ன ஐக்கனை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணதுக்கான யூஸ் பண்ற ஒரு டெக் தான் இந்த ஐங்கிற இந்த டெக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகல. ஐக்கனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இருந்தாலும் இந்த ஐக்கனை யூஸ் பண்றதால இதை டைரக்டா நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து போட்டுக்கொள்ள இருந்தாலும் இந்த ஐக்கனை நீங்க யூஸ் பண்ணணும்டா இந்த ஐக்கன்ட சோர்ஸ் கோட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா இந்த வெப்சைட் கண்டென்ட்ல தான் இருக்கு. அப்படி அந்த சோர்ஸ் கோடை நீங்க என்ன செய்யணும்னா கட்டாயம் ஒரு லிங்கால காப்பி வந்து என்ன செய்யணும் இதுல காட்டணும்.
இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், நான் ஆல்ரெடி அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போக்குல அந்த லிங்கை வந்து எப்படி ஷேர் பண்ணுங்கிறத வந்து காட்டியிருந்தேன். இப்ப இந்த லிங்க் எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க அந்த கெட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு ஆல்ரெடி டிஸ்ப்ளே பண்ணுச்சு ஸ்டார்ட்ல. நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல பாருங்க இந்த இடத்துல இந்த சென்ட் கிட் எம்பெட் கோடுன்னு சொல்லி இதுல ஆப்ஷன் வந்து எனக்கு காட்டுப்படுது. இப்ப நான் இதை வந்து கிளிக் பண்ணி நான் என்ன செய்றேன், இதை கொடுத்துக்கொள்றேன். ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொடுத்த உடனே எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பேக்கேஜ் வந்து எந்த இமெயில்ல வந்து சென்ட் பண்ணி பட்டிருக்கும். இப்ப நான் ஆல்ரெடி என்ன செய்றேன்டா, நீங்க இந்த அதாவது இப்ப நீங்க யூஸ் பண்ண போற அந்த கோடிங் கரெக்டா என்ன தேவைன்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று தேவைப்படுது இல்லையா? நீங்க டைரக்ட்டா நீங்க என்ன செய்யலைன்னா ஃபொண்ட் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா டவுன்லோட் பண்ணாம இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு கண்டென்ட்ட நீங்க என்ன டைரக்ட்டா யூஸ் பண்ண போறீங்க. ஏற்கனவே கூகுள் ஃபோன்ல நாம யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கோம். அதே கண்டென்ட் மாதிரி தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல நான் என்ன செய்றேன், செப்பரேட் ஆகிக்கிற ஒரு சிஎஸ்எஸ் பேஜ எந்த பேஜோட கனெக்ட் பண்ண போறேன். இந்த பேஜ் வந்து ஆல்ரெடி எதுல வந்து கேட்டா, நீங்க என்ன செய்றீங்க, இன்டர்நெட்ல எனக்கு அந்த லிங்க் வந்து எனக்கு தரப்பட்டுச்சு. அதால நான் என்ன செய்றேன், அந்த லிங்க வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்ப இதுல அந்த நீங்க இப்ப உங்களோட மெயில வந்து நீங்க பிரைவேட்டா யூஸ் பண்ண போகக்குள்ள அந்த மெயிலுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, உங்களோட அந்த பேக்கேஜுக்குரிய லிங்க் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டப்படும். அந்த லிங்க்ல போயிட்டு வச்சுக்கோங்க, உங்க கண்டென்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து இப்ப இந்த பெர்சனல் தான் இதுல காட்டி வைக்கிறேன். இப்ப இதெல்லாம் நான் என்ன செய்யணும், இதுல டைரக்ட்டா இன்வால்வ் ஆகல. இது ஒரு சைட்லயே இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்றேன்டா, இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபொண்ட்ட என்னால யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். நான் நேரத்துல இந்த லிங்க் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன். நான் இந்த வெப்சைட் இது இல்ல. இப்ப ஒரு சைட்ல அப்படியே இருக்கட்டும் இது. இப்ப நான் இப்போதைக்கு ஒரு ஃபொண்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஐகான்ஸ்ல போயிட்டு, இப்ப நீங்க உங்களோட பெர்சனலா நான் ஏற்கனவே குடுத்த மாரி தானே, நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். நீங்க அந்த ஸ்டார்ட் அப் குடுத்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணும்னா, பெர்சனலா ஒரு லிங்க் வந்து உங்கள்ட்ட காட்டும். அதுல நீங்க அந்த உங்களோட இமெயில் அட்ரஸ டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட கன்டென்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம், அது எந்த லிங்க் கொண்டு வந்து நீங்க இந்த இடத்துல சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணணும்ங்கிற லிங்க் வந்து உங்களோட பேக்கேஜா உங்களுக்கு கிடைக்கும். அந்த கொண்டு வந்து நீங்க என்ன செய்யணும், கரெக்ட்டா ஹெட்டேக்குள்ள போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா, அந்த வெப்சைட்டோட உங்களோட அதாவது ஆன்லைனோட நீங்க என்ன செய்யணும், உங்களோட கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, இண்டிவிஜுவலா டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அத எப்படி நீங்க பிசில யூஸ் பண்ணணும்ங்கிற அந்த பேக்கேஜோட டீட்டெயிலும் அதுக்குள்ள இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க யூஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா, நீங்க கிளாஸ்ல சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல. நான் அத எப்படி உங்களுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்றீங்கிறத நான் பேசுவேன். இருந்தாலும் நான் பெரும்பாலும் நம்முடைய லோக்கல் பிசில கன்டென்ட்ட வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்றது இல்ல. ஒரு கிளையண்ட் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி தானே யூஸ் பண்ண போறாரு. அப்ப இந்த இடத்துல அவர் லிங்க வந்து என்ன செய்வாருன்னா, நீங்க ஆன்லைன் லிங்கா தான் கட்டாயம் நீங்க காட்ட வேண்டியிருக்கும். அந்த சோர்ஸ வந்து இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு பிசில காட்டப்படும். இப்ப இந்த இடத்துல இந்த லிங்க் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த லிங்க் தேவைன்னு சொன்னா நான் ஷேர் பண்ணி விடுறேன். இந்த லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட கிரியேட் பண்ணிக்கிற வெப் பேஜுக்கு இந்த இடத்துல எப்படி அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து காட்டுப்படணும்ங்கிற விஷயம் இந்த லிங்க்ல இருக்கிற சிஎஸ்எஸ் பேஜுக்கு வந்து எல்லாமே என்ன செஞ்சிடும், லோட் ஆகி காட்டுப்பட்டுரும். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ் பேஜ் கனெக்ட் ஆகிக்கிற இந்த சிஎஸ்எஸ் பேஜுக்குள்ள இருக்கிற சில கண்டென்ட்ஸ வந்து உங்களோட பேஜுக்குள்ள அக்சஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அப்ப இது எடுக்கிறதுக்கு அடுத்து நாம என்ன செய்றோம்னா, இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இண்டெக்ஸ் நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கிற லோக்கல் பிசில கிரியேட் பண்ணி வச்சுக்கிற இந்த சிஎஸ்எஸ் பேஜ நாம என்ன செய்றோம், நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணி கால் பண்ணி எடுக்கும் தானே. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நம்ம அக்சஸ் பண்ணின்ற மாதிரி, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம இன்டர்நெட்டால நம்ம கொண்டு வர லிங்க கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு அதை எப்படி நீங்க செஞ்சு கொள்ளணுங்கிற விஷயம் அவங்களே என்ன செய்றாங்க, நமக்கு தருவாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா பெருசா அலட்ட தேவையில்லை. உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ள. இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த கூகுள் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எப்படி வந்து அந்த கூகுள் ஃபண்ட் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு காட்டப்படுது. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படும். இப்ப இந்த இடத்துல நான் காப்பி பண்ண உடனே எனக்கு வந்து அப்படி இல்லைன்னு சொன்னீங்க என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த ஓஎல்டெக்ல வந்து நான் காப்பி பண்ணதை வந்து இப்ப பேஸ்ட் பண்ணி விடுறேன். எந்த அவுட்புட் கண்டென்ட்ல அந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுதான்னு சொல்லி பார்த்தா எனக்கு டிஸ்ப்ளே பண்ணல. ஏன்னு சொன்னா, இப்ப நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி எடுத்த கண்டென்ட் வந்து இந்த வெப்சைட்ல இல்ல. நான் ஒரு W3 ஸ்கூல்ஸ்ல நான் பார்த்து தான் எடுத்தேன்னு எனக்கு பாப்போம். ரைட். இதுல இருந்தா அந்த லிங்க வந்து நான் காப்பி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். என்னடா இப்ப அதுக்கு வந்து உள்ளுக்கு போன உடனே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா சில நேரங்கள்ல சில வெப்சைட்ல உங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லி வரும். சைன் அப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யுங்கன்னா, நீங்க உள்ளுக்கு போங்க. இப்ப இந்த பிசியோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இமெயில் அட்ரஸ்ங்கிறதால எனக்கு அந்த அட்ரஸ வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பிரைவசியால காட்டலாம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா? ரைட். இப்ப நீங்க பாருங்க. இப்ப இந்த லிங்க் நீங்க வெப்சைட்டால இருக்கிற W3 ஸ்கூல்ஸ்ல வந்தாலும் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். இல்லாட்டி நீங்க எந்த வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, இந்த வெப்சைட் மட்டும் இல்ல, நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க ஐகான்ஸ் எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னா. சரிங்களா? நீங்க ஐகான்ஸ் சிஎஸ்எஸ் அடிச்சானே எக்கச்சக்கமா உங்களுக்கு வரும். அதுல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணி எடுங்க. இப்போதைக்கு இந்த இருக்கிற லிங்க யூஸ் பண்ணி தான் நான் என்ன செய்றேன், யூஸ் பண்றேன். இப்ப இதுல பாருங்க 2, 3 லிங்க் வந்து போட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்றேன்டா, எப்படி இதை அக்சஸ் பண்றேங்கிற மெத்தட வந்து நான் உங்களுக்கு காட்டி விடுறேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்றேன்டா, இந்த கண்டென்ட்ட வந்து போட்டுட்டு நான் இப்ப பேஸ்ட் பண்ணி விடுறேன். இதுல பாருங்க FAFன்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல முன்னுக்கு வார இந்த FAக்குரிய மீனிங் என்ன சொன்னா ஒண்ணும் இல்ல. ஃபவுண்ட் ஆசம்ங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன செய்றேன்னா,
கண்டென்ட் எடுத்துக்கொள்றேன். அந்த எஃப்ஏங்கிற மீனிங் என்னன்னா வெப்சைட்ல கண்டென்ட் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேங்கிறதால அந்த வெப்சைட்ல மீனிங் தான் அதுல போட்டிருக்காங்க. இது ஒரு கிளாஸ் சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த எஃப்ஏங்கிற அந்த ஃபொண்ட் ஆசம்ங்கிற அந்த குரூப் கிளாஸுக்குள்ள ஒரு சப் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கிளாஸ் எக்ஸஸ் பண்றாங்க. அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற அந்த எஃபெக்ட்ல இந்த கார்ங்கிற ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதை யூஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நீங்க அவுட்புட் பேஜ்ல பார்த்துக்கொள்ளையிலும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐக்கன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? இந்த ஐக்கனை வந்து கொண்டு வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்க கொண்டு வந்து காட்ட போற அந்த கண்டென்ட்ல நீங்க என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல நீங்க பின்னுக்கு கண்டென்ட் மட்டும் மாத்திர தர சரி. இப்ப அந்த வெப்சைட்டுக்குள்ள என்ன மாதிரி அந்த ஃபொண்ட் ஆசமுக்குள்ள காட்டிக்கலாம்னு தெரியல. இப்ப நீங்க மெசேஜ்ங்கிற கண்டென்ட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். அந்த ஐக்கன்ல எனக்கு அவுட்புட் இருந்தா எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு காட்டல. இல்லாட்டி நீங்க வேற என்ன செய்யலாம்? கூகுள் ரெக்கமெண்ட் செய்யலாம். கூகுள் வருதான்னு பார்ப்போம். ரைட். இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு கண்டென்ட் பின்னுக்கு இதுல பேர் வரும். இப்ப இந்த இடத்துல நான் ஃபோன் ஆசம்குள்ள போயிட்டு அந்த கூகுள வந்து நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறதால எனக்கு இப்படி வந்த மாதிரி. இதில பாத்தீங்கன்னா விளங்குங்க. நீங்க ஒவ்வொன்னு கிளிக் பண்ண இந்த ஃபோண்ட் இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா விளங்குங்க. ஃபோண்ட் ஆசம் பின்னுக்கு வர அந்த கூகுள்ங்கிற அந்த எழுத்து மட்டும் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஸ்பெசிஃபிக்கா மாறி காட்டப்படும். அதுல நீங்க எத கிளிக் பண்ணாலும் சரி அந்த அந்த கண்டென்ட் உங்களுக்கு வியூல வரும். நீங்க பாருங்க. இதுல இதுல பாருங்க பேப்பர்ல நான் கிளிக் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. இந்த முன்னுக்கு இருக்கிற எஃப்ஏ பிராண்ட்ஸ் அப்படியே இருக்கு. எஃப்ஏ அப்படியே இருக்கு. இந்த பின்னுக்கு இந்த கூகுளுக்கு பதிலா பேப்பர் ஒன்று மட்டும்தான் மாறி சேஞ்ச் ஆகுது. அப்ப நீங்க பெரும்பாலும் நீங்க உள்ளுக்கு போயிட்டு தான் மாத்தணும் மட்டும் இல்ல. இப்போ உங்களுக்கு கூகுள் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஆல்ரெடி ஒருத்தரம் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த கூகுள் ஐக்கான் எடுத்துக்கொள்றதுக்கு அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் நேமை வந்து நீங்க டைப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படும். இப்போ உங்களுக்கு Facebook தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? Facebookன்னு டைப் பண்ணுங்க. ட்விட்டர் தேவைன்னு சொன்னா ட்விட்டர் டைப் பண்ணி விட்டாலும் ஓகே. அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த ஐகான்ஸை வந்து டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? அந்த ஐகானுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? டைப் பண்ணி காட்டு பண்ணணுங்கிற கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக என்ன செய்யலாம்? அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் பண்ணுங்க டைப் பண்ணி காட்டு பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல அந்த ஐகான்ஸ்க்கு பின்னுக்கு எழுத்துக்கு பின்னுக்கு கெப் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த எப்படி ஸ்பேஸ் எடுத்துக்கொள்றேங்கிற அந்த எம்பெட் ஆப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி என்டிட்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் தான் வழங்கப்படுத்தி வைக்கிறேன். அந்த என்டிட்டிஸ் மெத்தட் நீங்க யூஸ் பண்றதால ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த கண்டென்ட் டைப் பண்றது ஒரு லைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவை எப்படி அந்த ஐகான்ஸ் எடுக்குங்கிற விஷயம் தான். சரிங்களா? இப்ப ஐகான் தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் தருவாங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட்ங்கிற அந்த இப்ப எந்த பிசில யோகிட்ஸ் தான் காட்டப்படுது. ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணி முடிஞ்ச உடனே கெட் ஸ்டார்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த பேக்கேஜ்ல போனீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி அந்த லிங்க் எடுக்கலாம்ங்கிற அந்த ஆப்ஷன் அதுல இருக்கு. இல்லாட்டி லிங்கே உங்களுக்கு டைரக்டா அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த லிங்கை கொண்டு வந்து இந்த ஹெட் டேக்குள்ள போடுறதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரிங்களா? அதுல நீங்க ஐகான்ஸ்ல போனீங்கன்னா அந்த ஐகான்ஸ்ல காட்டுற நேம் அப்படியே அந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டு விட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட கண்டென்ட்ல நீங்க என்ன செஞ்சு விட்டுருங்க? கீழே எந்த இடத்துல உங்களுக்கு ஐகான் தேவைப்படுதோ அந்த ஐகானுக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த இடத்துல இது ஓகே. இப்போ எனக்கு இதோட எனக்கு என்ன செய்யணும்னா அடுத்த ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். நான் கொடுத்து ரிசர்வ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்க. இப்போ எனக்கு அடுத்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ள டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ட்விட்டர் கொடுத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? Facebook யூஸ் பண்ணீங்கன்னா Facebook ஐகான் இருந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த இடத்துல அது டிஸ்ப்ளே ஆகும். இந்த வெப்சைட்ல அந்த Facebook ஐகான் இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து காட்டப்படுது. சரிங்களா? இப்போ ஐகான்ஸ் இப்ப உங்களோட நீங்க டிஸ்ப்ளே பண்ண போகல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். கூடுதலா வந்து அந்த ஐகான்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்கடா கீழே பாட்டம் பார்ட்ல சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்ல கீழே இருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட வெப் பேஜோட என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த வெப்சைட்டோட Facebook லிங்க் ஆயிருக்கு, ட்விட்டர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இந்த இது கண்டென்ட் வந்து போட்டிருப்பாங்க. சில நேரங்கள்ல இதுக்கு பின்னால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா லிங்க் இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா இப்ப நான் லிங்க் லேட்டா நான் வழங்கப்படுத்துவேன். இப்ப இந்த ஐகான் நம்ம ஒரு லிங்கை செட் பண்ணி வச்சாலும் என்ன நடக்கும்? எனக்கு காட்டுப்படும். சாரி. இதுக்குள்ள நான் என்ன செய்றேன்னா இப்ப இதை கட் பண்ணி எடுக்கிறேன். உனக்கு தெரியும் இல்லையா? எங்க டெக்க யூஸ் பண்ண போகல அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் என்ன செய்றேன்? இப்ப போட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண போகல இங்க பாருங்க. இப்ப எனக்கு என்ன செய்யுதுன்னா கிட்ட மவுஸை கொண்டு போன உடனே ஒரு கிளிக் பண்ற ஆப்ஷனோட எனக்கு காட்டுப்படுது. நீங்க வந்து இந்த இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன செய்யணும்? ட்விட்டர் ஓப்பன் ஆகணும் என்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு அந்த ட்விட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப கூடுதலா நிறைய வெப்சைட்ல இதே லாஜிக் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. ஒண்ணுமில்ல நான் என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்க டெக் நான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தேன். எங்க டெக்குக்குள்ள போயிட்டு நான் என்ன செஞ்சேன்? ஏற்கனவே கட் பண்ண அந்த ஐகான் போடுற மெத்தட் காப்பி பண்ணி நான் போட்டு இதுல நீங்க என்ன செய்றீங்க? எந்த வெப்சைட் நீங்க காட்ட நினைக்கிறீங்க அந்த வெப்சைட் லிங்க வந்து டைப் பண்ணி விட்டீங்கன்னா சரி இப்ப நான் www. இப்ப சார் சொல்லுங்க. இதுல ஏன் சார் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள தானே இது போடணும் ஐக்கான்? நீங்க கீழே இப்ப நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்றதால உங்களுக்கு அந்த ஐகான் கீழே வரும். கொஞ்சம் இருக்குங்களா? சரி.
இப்ப இது பக்கத்துல வந்தது இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்டா லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி இதுக்குள்ள போட்டு பார்க்கிறேன். இப்ப சாரி, ஏன் நான் ஓர்டர் லிஸ்ட்ல போடுறேன்னு சொன்னேன். இப்போ நீங்க பக்கத்துல போடணும் மட்டும் இல்ல, நான் ஓர்டர் லிஸ்ட் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். லிஸ்டட் அந்த ஒரு அலைன்மெண்ட்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல லிஸ்ட் வைஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன், அந்த ஐய தனியே காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி முடிச்சது பிறகு இப்ப நீங்க பாருங்க, ஆல்ரெடி இது முடிஞ்சு. இப்ப நான் என்ன செய்யறேன், செகண்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே ஏற்கனவே நான் யூஸ் பண்ண மெத்தட். இப்ப நான் இப்படி போடுறதால என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல எனக்கு நம்பர் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, நம்பரை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஆர்டர் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன டெக் யூஸ் பண்ணுவேன். நான் அந்த சிஎஸ்எஸ்ல இந்த கண்டனுக்கு நான் வரல, நினைவு இருக்கா யாருக்கும்? அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணாம அவாய்ட் பண்ணிடும். அதுக்கு நான் நினைக்கிறேன் லிஸ்ட் கொஞ்சம் இருக்கலாம், இதுக்குள்ள கிளாஸ் நான் கால் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஸ்டைல், நீங்க ஸ்டைலுக்குள்ள வா, இதுல லிஸ்ட் ஸ்டைல் நான் நினைக்கிறேன் பாப்போம், இதுல இல்ல. ரைட், ஓகே, இதுதான் ரைட். இப்ப ஸ்டைலுக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு, இப்ப மேலுக்கு இருந்து கீழே இந்த ஒவ்வொரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு நீங்க பிரேக் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்டா, இப்ப மேல இருந்து கீழே காட்டணுங்கிறதுக்காக வேண்டியது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணேன். இப்ப சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கடா, பொட்டம் பார்ட்ல மொத்தமா கீழே கொண்டு வந்து கூட பக்கத்து பக்கத்துல கிரியேட் பண்ணி காட்டுவாங்க. இப்ப எந்த டிசைனுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. நான் ஒரு லிஸ்டா காட்டுறதால எனக்கு கீழே வர போகுது, வேறுபடி ஒண்ணும் இல்லை. சரியா? ஆமாம் சார், ஓகே. ரைட்டா? இப்ப நீங்க பக்கத்துல போறதால ஒண்ணும் இல்ல. நான் ஆர்டர் லிஸ்ட் போட்டதுக்கான என்ன கேட்டா, எனக்கு வந்து அந்த சரியான அலைன்மெண்டோட மேல இருந்து கீழே அப்படி வந்து கொண்டே இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் அதை நான் யூஸ் பண்ணேன். இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், நீங்க பக்கத்துல போட விருப்பம் பண்ணாலும் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஆர்டர் லிஸ்ட் வந்து தேவைப்படாது. ஒரு டிப்டேக்க கிரியேட் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க அடுத்த லைன்ல டைப் பண்ண போகல பக்கத்துல வந்துட்டே இருக்கும் கண்டினியூவா. ரைட். இப்ப கிட்டத்தட்ட இப்ப இதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னொன்னு செய்வோம். இப்ப நாம அதை கண்டினியூவா பார்ப்போம். கிட்டத்தட்ட அதுவும் ஒன்றுதான், இதுவும் ஒன்றுதான். நீங்க ரெண்டையும் வந்து நீங்க யூஸ் பண்றதால ஒரே எஃபெக்ட வந்து அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் எடுக்கிற மெத்தட் ஓகேயா? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்ல. ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பர்சனல் மெயிலுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து வரும். இல்லாட்டி அதை எப்படி டவுன்லோட் பண்ற லிங்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கட்டாயம் அந்த உங்களோட குரூப்ல நீங்க அதாவது ஹெட்டுக்குள்ள போட வேண்டிய லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அந்த லிங்க் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யுங்கன்னா, அதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த லிங்கோட போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்டர்னலா வந்து கனெக்ட் பண்ண இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பெரும்பாலும் நீங்க இன்டர்னலா அதாவது உங்களோட லோக்கல் பிசில டவுன்லோட் பண்ணி போட்டு அதை கால் பண்றதை விட நீங்க ஆன்லைன்ல போறது தான் பெஸ்ட் வே. ஏன்னா நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லோக்கல் பிசில இருக்கிற கண்டென்ட் எக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்நெட் சர்வர்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெப் பேஜ்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா எல்லா கண்டென்ட் அதுக்குள்ள போட்டு வச்சுக்க தேவையில்ல. நீங்க என்ன செய்யலாம், இந்த லிங்கை வந்து இன்டர்நெட்ல இருந்து நீங்க டைரக்ட் அக்சஸ் பண்ற மாதிரி தான். இப்ப இந்த இடத்துல நான் பிசில என்ன செய்யறேன்னா, இந்த டவுன்லோட் லிங்க் பண்ணி நான் என்ன செய்யல, சாரி டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜ் பிசில போடுறது, பிசில இருந்து நான் அக்சஸ் பண்ணல. இந்த பிசில இருந்து கண்டென்ட் வந்து எனக்கு எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த வெப்சைட்ல தான் எனக்கு லிங்க் வந்து என்ன செய்யுதுன்னா அக்சஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி தான் நீங்க அந்த லிங்கை போட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு இந்த ஐக்கான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா, இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி போட்டு இதை காப்பி பண்ணி போட்டு விட்டீங்கன்னா சரி. நீங்க இந்த இடத்துல இண்டிவிஜுவலாக நீங்க இப்படி கொண்டு வந்து போடையிலும், அப்படி இல்ல உங்களுக்கு வந்து நீங்க பர்சனலா டிசைன் பண்ண ஒரு ஐக்கானை கொண்டு வந்து நீங்க போடணும் விருப்பப்பட்டாலும் போடையிலும். இப்ப அந்த டாபிக் நான் அடுத்து வருவேன். அதுக்கு இப்ப நீங்க போட்டோஷாப்ல நீங்க என்ன செய்யலாம், ஒரு இண்டிவிஜுவலா வேற ஒரு சின்ன சின்ன ஐக்கன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, இப்ப நீங்க பாருங்க, நீங்க போட்டோஷாப்ல எடிட் பண்ணி கொண்டு வந்து நீங்க ஐக்கன் போட்டா, அப்படி போட போகல அந்த ஐக்கன் வந்து சில பிக்சல் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அதை இப்ப இந்த இடத்துல இதை ஜூம் பண்ண நீங்க நல்லா பாருங்க. நல்லா ஜூம் பண்ண போகல எனக்கு இந்த ஐக்கன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் சின்னதா உடைய இல்லை. சரிங்களா? இப்ப ஜூம் பண்ண போகல அந்த கண்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்யுதுன்னா பெர்ஃபெக்ட்டா எனக்கு காட்டப்படுது.
அப்ப இந்த இடத்துல இப்படி இருக்க போகல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து பர்சனல் ஐக்கனை டிசைன் பண்ணி கொண்டு வந்து போட்டு விட்டீங்கன்னா யாராச்சும் ஒரு கிளைண்ட் வந்து அதை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் பெரிய ஒரு ஸ்கிரீன்ல அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை பார்க்க போகல நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த சின்ன ஐக்கன் ஜூம் பண்ண போகல கொஞ்சம் என்ன செய்யலாம், அதை உடைஞ்சு உள்ளுக்கு இருக்கிற பிக்சல் வந்து என்ன செய்யலாம், விளங்க தொடங்கலாம். அப்ப அப்படி விளங்க போகல அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஐக்கன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நாம என்ன செய்யலாம், அதை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண சொன்னா ஓகே. விளங்குதா உங்களுக்கு அந்த ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்னது? நீங்க இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணி போறதை விட இப்படி இவங்க கிரியேட் பண்ணி போடுறது, அதாவது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தேவைக்கமா ஐக்கன்ஸ், அதை கொண்டு வந்து நீங்க போட்டு விட்டீங்க சொன்னா அது உங்களுக்கு பெஸ்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். இதால வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, சில பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அடுத்தது இப்ப இது கிட்டத்தட்ட இப்ப இந்த ஐக்கன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டான அவுட்புட் தருதுன்னா ஃபண்ட் ஆசம்ங்கிற அந்த டாபிக்ல உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது பாத்தீங்கன்னா வழங்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ஃபண்ட் சைஸ் இப்ப எப்படி சொல்றேன்னா ஃபண்ட் சைஸை வந்து நம்ம அட்ரிபியூட்டா மாத்தி ஃபண்ட் சைஸுக்கு காட்டுற அதே விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஐக்கன்ஸ்லயும் அந்த விஷயம் செல்வாக்கு செலுத்து. அதாவது இப்ப இந்த பாருங்க இந்த 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 ஐக்கன் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது தானே, இந்த ஐக்கன் வந்து கொஞ்சம் நீங்க பெருசாக்கணும் அப்படின்னு நீங்க விஷ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஃபண்ட் சைஸை கொடுத்து நான் ஃபண்ட் சைஸை பெருசாக்குற மாதிரி இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம், பெருசாக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதுல பாருங்க, இங்க பாருங்க, இதுல பார்த்து உங்களுக்கு விளங்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், ஸ்டைலோட கிரியேட் பண்ணி ஃபண்ட் சைஸ் பாருங்க 48 பிக்சல்னு சொல்லி காட்டுறேன் பாத்தீங்கன்னா. இப்ப காட்டுறதுல என்ன நடக்குன்னு கேட்டா இந்த முதலாவது கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ண போகல பாருங்க, முதலாவது கார் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு எனக்கு. சரிங்களா? இப்ப ரெண்டாவது கார் வந்து கொஞ்சம் பெருசா காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டைல்ங்கிற தெரியும், சிஎஸ்எஸ் இன்லைன்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, கிரியேட் பண்ணி அந்த குறிப்பிட்ட லைனுக்குள்ள போயிட்டு நான் கோட்ல டைப் பண்ணி காட்டிக்கிறேன். ஃபண்ட் சைஸ் வந்து 48 பிக்சல் காட்டினதால அந்த ஃபண்ட் சைஸ் தான், அதாவது இந்த இடத்துல இது ஐக்கனா வந்து நீங்க டைப் பண்ணி இருந்தாலும் இந்த ஐக்கன் வந்து ஒரு ஃபண்டா தயார் செய்யப்படுது, கன்சிடர் பண்ணப்படுது. அப்ப நீங்க வேண்டிய சைஸுக்கு மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய ஏலும் எப்படின்னு சொன்னா அந்த ஃபண்ட் சைஸை வந்து இண்டிவிஜுவலா கொடுத்து மாத்திரத்தானு. விளங்குதா உங்களுக்கு நான் என்ன வித்தியாசம் சொல்றேன்? ஆனா இமேஜுக்கு நீங்க என்ன செய்யலாம், அது பெருசு சின்னதாக போகல அது பிக்சல் வந்து டிசைட் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஃபண்ட் தான் டிசைட் ஆகுது. நீங்க பெருசாக ஃபண்ட் தான் பெருசாகும். அதால அந்த டென்சிட்டி வந்து என்ன செய்யாது, உடையாது. விளங்குதா உங்களுக்கும்? அடர்த்தி வந்து உடையாது. அது நீங்க எவ்வளவுதான் பெருசாக்கினாலும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் பிரச்சனை இல்லாம. விளங்குதா? ஆமாம் சார். நாங்க ரைட். இன்சர்ட் பண்ணும்போது போட்டோவா இன்சர்ட் பண்ணும்போது அது மாத்தேலாது. அதான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதால நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்ப நீங்க மேக்ஸிமம் இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி நீங்க என்ன செய்றீங்க, இதுல இருக்கிற கண்டென்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்றதா உங்களுக்கு பெஸ்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா இந்த ஐக்கன்ஸை எடுத்துக்கொள்றதுக்காக இந்த கண்டென்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்து வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து எனக்கு அந்த ஃபண்ட் ஆன்சர் அந்த லிங்க்ல இருந்து காப்பி பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து நீங்க ஜேஎஸ் ஃபைல் தான் எனக்கு அனுப்பியிருக்கீங்க இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட். அப்ப அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டென்ட் எனக்கு தாரத்தால நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட் வந்தோடனே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி நான் பேசுவேன். இப்ப நான் ஒன்று சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம லேட்டா அந்த கண்டனுக்கு வரேன். தேங்க்யூவா. யாரு? வினேஷ் கான். ஓகே. இப்ப அடுத்து வந்து என்னன்னா ஆல்ரெடி இப்ப ஓகே. இப்ப நான் இப்ப அடுத்த கண்டென்ட் இப்ப நான் மூவ் ஆறேன். இது ஆல்ரெடி இந்த டிப்டெக் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ரைட். இப்ப இதுக்கு அடுத்த கண்டென்ட் என்னன்னா இப்ப நான் வந்து அந்த ஐகான்ஸ் நான் எப்படி எடுத்தனோ அந்த ஐகான்ஸுக்கு நான் அடுத்த ஸ்டெப் ஒன்று மூவ் ஆறேன். அதுக்கு முதல் வந்து நான் லிங்கை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு அந்த கண்டென்ட்க்கு வரேன். லிங்க் வந்து சிஎஸ்எஸ் லிங்க்னு சொல்லி கொஞ்சம் லிங்க்ஸ் இருக்கு. அந்த லிங்கை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் அடுத்த டிப்டெக் ஒன்று கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஏன் நான் டிப்டெக் கிரியேட் பண்ணேன்னா குரூப் பண்ணி வச்சுக்கொண்டேன்னா சில விஷயங்களை ஆல்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் குரூப் பண்றதுக்காக தான் கூடுதலா டிப்டெக் யூஸ் பண்ணுவேன். ரைட். இப்ப பாருங்க இந்த டிப்டெக்ல ஒண்ணுமே இல்லை. நான் ஜஸ்ட் வந்து இப்ப 4 லிங்க் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஒன்று வந்து இதுல ஒண்ணுமே இல்லை. லிங்க் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன செய்வேன், எங்க டெக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எங்க டெக் வந்து எனக்கு இப்ப மொத்தமா 4 தேவைப்படுது. அப்ப எனக்கு 4 எங்க டெக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நான் ஒன்று இருக்கு, அதே மாதிரி அடுத்ததுல ஒன்று இருக்கு, அதே மாதிரி அடுத்ததுல நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மொத்தமா இதுல 4 லிங்க் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க இப்ப கீழே வந்து நான் கிரியேட் பண்ணதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்டா ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பிஆர் கொடுத்த வேண்டியிருக்கும். இதை விட எனக்கு அந்த லிஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ணி போறது மிச்சம் ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நான் லிஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ள 4
எனக்கு எங்க டெக் வந்து காட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி நான் மெத்தட்ல கொடுத்து விட்டேன்னு சொன்னா எனக்கு அவுட்புட்ல என்ன செய்யும், பெஸ்ட்டாக எனக்கு ஒரு அவுட்புட் வந்து எனக்கு காட்டுப்படும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இதுல ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுத்துக்கொண்டேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா, முதலாவது விஷயம் வந்து நம்ம லிங்க் கிரியேட் பண்ண போகல, அந்த லிங்க்ல வந்து 4 விஷயம் வந்து செல்வாக்கு செலுத்தும். அதுல முக்கியமான முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா நார்மல் வியூ. அதே மாதிரி நீங்க இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணி முடிச்சீங்கன்னு சொன்னா அதுல இன்னொரு வியூ காட்டும், உங்களுக்கு விசிட்டட் லிங்க்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதே 3வது வந்து ஹூவர் எஃபெக்ட்ல ஒன்று வரும். அடுத்து வந்து ஆக்டிவ்ல இருந்தா எப்படி வரும் வந்து பார்ப்போம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வழங்கும் மொத்தம் 4 லிங்க் வந்து எனக்கு காட்டுப்படுது. நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்டா, நான் பிஆரை யூஸ் பண்றேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் டைப் பண்ண மாட்டேன். நம்ம லிஸ்ட் டைப் பண்றதால எனக்கு 4 லைன்லயே வந்துரும். சரிங்களா? அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா அதை நான் யூஸ் பண்றதில்ல. ரைட், ஓகே. இப்போ நீங்க இதுல பாருங்க. முதலாவது வந்து நார்மல் வியூல இருக்கு. 2வது விசிட்டட் இருக்கு. 3rd வந்து ஹூவர்னு சொல்லி காட்டியிருக்கேன். 4th வந்து ஆக்டிவ்னு இருக்கு. இந்த 4மே என்னன்னு கேட்டா லிங்க் தான். சரிங்களா? இந்த 4 லிங்கையும் வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இதை வந்து இப்ப நான் ஓவர் ரைட் பண்ணி மாத்த போகிறேன். இப்ப இந்த இடத்துல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. டிவ் டெக் இருக்கு. டிவ் டெக்குள்ள நான் என்ன செய்யறேன், இந்த ஏங்கிற டெக்கை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப இதை கிரியேட் பண்ணிக்கிற மெத்தட் உங்களுக்கு விளையும் தானே, ஒண்ணும் இல்ல. டிவ் டெக் கிரியேட் பண்ணி 4 ஆங்கர் டெக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 4மே 4 கண்டென்ட் வச்சு கொண்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப இந்த இடத்துல இந்த 4க்கும் ஸ்பெஷலா நான் என்ன செய்யணும், ஸ்பெசிஃபிக்கா கிளாஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும். இருந்தாலும் 4க்கு மொத்தமா நான் என்ன செய்யறேன்னா ஒரே வியூல நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். இப்ப நீங்க பாருங்க, டிவ் டெக் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் டெக்குக்கு உள்ள இருக்கு தானே எங்கர் டெக். நான் மேலே ஒரு டிவ் டெக் இருக்கு. இப்போ அதுக்குள்ளேயும் சில நேரங்கள்ல நான் டிவ் டெக் கிரியேட் பண்ணியிருந்தேன்டா, டிவ் டெக் இதுக்குள்ள ஒரு எங்கர் டெக் கிரியேட் பண்ணியிருந்தேன்டா, அதுக்குள்ளேயும் சில நேரங்களில் இந்த எஃபெக்ட் வர தொடங்கிடும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்டா, இப்போ இந்த டிவ் டெக்குக்கு உள்ள நான் என்ன செய்யறேன்னா ஸ்பெசிஃபிக் காட்டு மேலும் டிவ் டெக் தான் இருக்கு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் டிவ் டெக்கை போட்டுட்டு நான் கிரியேட் பண்றேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பாருங்க, இல்லை நீங்க டைரக்டா ஏன்னு போட்டாலும் ஓகே, கேஸ் இல்லை. நான் ஏன் எனக்கு அது ஒரு குறிப்பிட்ட டெக்குக்குள்ள இருக்கிறதுனா டைரக்டா காட்டி விட்டேன்னா எக்ஸஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்கான அப்படி யூஸ் பண்றேன். இப்போ ஏங்கிற டெக் உங்களுக்கு தெரியும் இல்ல, எங்க டெக்கை வந்து காட்டும். இது வந்து HTML எலிமெண்ட். அதாலே இப்போ அந்த குறிப்பிட்ட HTML எலிமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். முன்னுக்கு டொட்டை யூஸ் பண்ணல, ஹேஷை யூஸ் பண்ணல, டைரக்டா அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு பின்னுக்கு நான் என்ன செய்யறேன்டா, ஒரு காலன் வந்து நான் டைப் பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க, ஒரு காலன் வந்து டைப் பண்றேன். இந்த காலன்ல நான் முதலாவது விஷயம் வந்து நான் டைப் பண்ண வந்து லிங்க்ங்கிற ஆப்ஷனை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்ப ஏ காலன் லிங்க்ண்டா ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, குறிப்பிட்ட கண்டனை வந்து டைப் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இதுல பாருங்க, அந்த குறிப்பிட்ட ஏங்கிற அந்த டெக்குக்கு உள்ள இருக்கிற ஒரு கண்டனை அக்சஸ் பண்றேன். இது வந்து லிங்க்ங்கிற விஷயம் ப்ரீடிஃபைண்டா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இது வந்து இந்த லிங்கோட ஆக்டிவா இருக்கிற கண்டென்ட்ல ஒரு விஷயம் தான் இந்த லிங்க்ங்கிற விஷயம். இது வந்து நீங்க நார்மலா ஒரு எந்த விதமான இது கிளிக் பண்ண படல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காட்டுற வியூ தான் லிங்கா இருக்கும். இப்ப நான் இதை கிளிக் பண்ணி விட்டு என்ன நடக்குமாண்டா, ஒன்று கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு கலருக்கு வந்து என்ன சேஞ்ச் ஆயிடும். இப்ப இதே நீங்க கிளிக் பண்ண இப்ப நேரத்தோட கிளிக் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. இது பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு. நான் கிளிக் பண்ண உடனே அது என்ன நடக்கும்னு சொன்னா வேற ஒரு கண்டென்ட்ல எனக்கு சேஞ்ச் ஆகி காட்டப்படும். சாரி, நான் இதுல ட்விட்டரை வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதால எனக்கு என்ன செய்யுதுன்னா அந்த ட்விட்டர் பேஜ் எக்ஸஸ் ஆயிட்டு. இப்ப இதுல பாருங்க, இப்ப நான் இது கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா நேரத்தோட ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு பர்பிள் கலருக்கு மாறி காட்டுப்படுது. சரிங்களா? இப்ப இது எனக்கு என்ன செய்யணும், கிளிக் பண்ணதுக்கு முதல் வந்து வேற ஒரு கண்டென்ட் எனக்கு காட்டுப்படணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அது வேற ஒரு கலருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றதுதான் நான் சேஞ்ச் பண்ண போற கண்டென்ட். இப்ப நீங்க நார்மலாவே கிளிக் பண்றதுக்கு முதல் உங்களோட கண்டென்ட் வந்து எனக்கு எப்படி காட்டுப்படணும்டா, கிளிக் பண்றதுக்கு முதல் வந்து எனக்கு வந்து கலர் வந்து என்ன செய்யணும்டா, ஒரு ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுட்டு நான் சேவ் பண்றேன். இதுக்குள்ள கிளிக் பண்ணதுக்கு முதல் இருக்கிற கண்டென்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே கிளிக் பண்ணப்பட்ட கண்டென்ட் மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்ப இந்த இடத்துல நார்மலான வியூல உங்களோட கண்டென்ட் வந்து ப்ளூ கலர்ல காட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், காட்டி வைக்கலாம். ரைட். இப்ப எனக்கு அடுத்த கண்டென்ட் வந்து என்னன்னு கேட்டா, எனக்கு கிளிக் பண்ணப்பட்ட கண்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும்டா, எப்படி டிஸ்பிளே ஆகணும் எங்கிறத வந்து நான் டிசைட் பண்றேன். இப்ப நான் CSS ஓவர்ரைட் பண்றேன். இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது பர்பிள் கலர்ல வரணும்ங்கிற விஷயம் ஆல்ரெடி இந்த HTML கோடிங்குக்குள்ள இருக்கு. அதை நான் என்ன செய்யறேன்னா மாடிஃபை பண்றேன். எனக்கு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், எனக்கு ஒரு லைன் கலர் கிரீன் கலர்ல வந்து என்ன செய்யணும், அவுட்புட் வந்து எனக்கு காட்டுப்படணும் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணிக்கொள்றேன். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு கிளிக் பண்ணப்பட்ட எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா எனக்கு என்ன செய்யணும், ஒரு இப்படி காட்டுப்படணும். இப்ப இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, நான் என்ன செய்யணும், ரெட் கலர்ல எனக்கு அவுட்புட் இருக்கணும்னு சொல்லி நான் காட்டி விடுறேன். இப்ப எனக்கு அவுட்புட் என்ன செய்யுது, ரெட் கலர்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இது வந்து என்ன நடந்துக்கு கிளிக் பண்ணப்பட்டது, அதாவது விசிட் பண்ணப்பட்ட லிங்க் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா ரெட் கலர்ல காட்டுப்படணும்னு சொல்லி நான் கோடிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி
இப்ப இந்த இடத்துல அந்த இப்ப இங்க பாருங்க, நான் மவுஸை கிட்ட கொண்டு போகக்குள்ள எனக்கு என்ன செய்யணும், வேற கலர்ல எனக்கு காட்டுப்படணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு தான் நான் ஹூவர் எஃபெக்ட்னு சொல்லுவேன். நீங்க ஹூவரை யூஸ் பண்றதால எனக்கு என்ன செய்யணும், மவுஸ் வந்து கிளிக் பண்ண சாரி கலர் என்ன கலர் வந்து எனக்கு மவுஸ் கிட்ட கொண்டு போகக்குள்ள எனக்கு என்ன செய்யணும்டா எனக்கு ப்ரௌன் கலர்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப எனக்கு பாருங்க, நான் மவுஸ் கிட்ட கொண்டு போகக்குள்ள இந்த கண்டன் வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரௌன் கலர்ல எனக்கு சேஞ்ச் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு. இந்த கண்டன் வந்து ரெட் கலர்ல இருந்து இப்ப நான் எடுத்து விட்ட உடனே என்ன இருக்குது, எனக்கு ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இது ஹூவர் எஃபெக்ட்னு சொல்றது. கிட்ட கிட்ட போகக்குள்ள எனக்கு என்ன செய்யணும், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி காட்டுது. ஆனா நான் கிளிக் பண்ணல. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்தது என்னன்னா, நான் அடுத்து போறதுக்கு முதல்ல இன்னொரு காட்டுறேன். அதாவது ஆக்டிவ் என்கிற 4வது லிங்க் இருக்கு தானே. இப்ப நான் கிளிக் பண்ண போகக்குள்ள இப்ப நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண போகக்குள்ள எனக்கு என்ன கலர்ல காட்டணும்ங்கிற டிசைட் பண்றதுதான் ஆக்டிவ். சரிங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஆக்டிவ்னு சொல்லி இப்ப நான் டைப் பண்றேன். ஆக்டிவ் கொடுத்துட்டு இப்ப இதுக்குள்ள நான் இப்ப வெளுன்னு டைப் பண்ணி காட்டுறேன் கலர். சரிங்களா? இப்ப இதுக்குள்ள கலருக்கு போயிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ப்ளூங்கிறது இப்ப நான் கொடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணி விடுறேன். இப்ப இதுல பாருங்க, இப்ப நான் கிளிக் பண்ண போகல என்ன கலருக்கு மாறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. நான் கிளிக் பண்ணி போட்டு நான் இப்ப எடுத்து விடுறேன். என்ன நடந்தது, ரெட் கலருக்கு மாறுது. அப்ப இந்த இடத்துல நார்மலா இருக்கிற விஷயத்தை டிசைட் பண்ற ஆள் தான் முன்னுக்கிட்ட இந்த லிங்க்ங்கிறவரு. நீங்க விசிட் பண்ண ஒரு லிங்க பார்க்கணும்டா விசிட்டுங்கிறத வந்து நீங்க கொடுத்து வேண்டிய கலரை கொடுத்து கொள்ளையிலும். மேலால போகக்குள்ள எனக்கு வேற கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஹோவர் எஃபெக்ட் வந்து நீங்க கொடுத்து கொள்ளலாம். ஹூவர்னு சொல்லி கொடுத்தானே ஓகே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டெக்குக்குள்ள டிபெண்ட் ஆகிக்கிற ஆட்கள். அந்த ஹூவர், இந்த விசிட்டட், இதே மாதிரி லிங்க், அதே மாதிரி ஆக்டிவ்ங்கிறதெல்லாம் வந்து டெக், அதாவது எங்க டெக்கோட டிபெண்ட் இருக்கிற ஆட்கள் தான். அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், அந்த டொட்டோ ஹேஷ் யூஸ் பண்ணாம ஒரு கோலன் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வேற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகாது. இது ஒரு சில கண்டென்ட்னு சொல்லி என்ன ஸ்பெசிஃபிக்கா ப்ரீ டிஃபைண்டா கிரியேட் பண்ணிக்கிற விஷயம். அதை நான் என்ன செய்றேன், ஜஸ்ட் எக்ஸஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல கோலன் ஆக்டிவ்ங்கிற விஷயம் வந்து எனக்கு காட்ட நீங்க கிளிக் பண்ண போகல ஆக்டிவ் ஆகும் தானே இல்லையா? அந்த ஆக்டிவ் ஆக போகல எனக்கு எந்த கண்டென்ட்ல காட்டுப்படணுங்கிற டிசைட் பண்றது தானே இது. இப்ப நான் அப்போ கிளிக் பண்ண போகல எனக்கு வரல. இப்ப நான் கொடுத்தது பிறகு நடக்குது, எனக்கு ப்ளூ கலர்ங்கிற விஷயம் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்பட எனக்கு காட்டப்படுது. இது கிளியரா உங்களுக்கு விளங்கிட்டா? எப்படி வந்து ஒரு நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு லிங்கோட அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாத்தி அமைக்கிறங்கிற விஷயம் கிளியரா? பேசலாமே. சார் கிளியர். ரைட். ஃபாஸ்டா போகுதுன்னா சொல்லுங்களேன், பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப இந்த இடத்துல இப்ப இதை வந்து நாம பார்த்துட்டோம். ஓகே. இப்ப அடுத்து வந்து இப்ப லிங்க் பண்ண போக்குல இப்ப நான் மேல வந்து இந்த ஐகான்ஸுக்கு நீங்க லிங்க் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி நான் என்ன செய்றேன், டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் லிங்க் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் சில கண்டென்ட் வந்து இப்ப இன்னொரு டீப் டெக் நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? ரைட். இந்த டீப் டெக்குள்ள இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்னு சொன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க சில வெப்சைட்ல வந்து பொட்டம் பார்ட்ல போட்டிருப்பாங்க சில கண்டென்ட் வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்க போக்குள்ள, அதாவது இப்ப பொட்டம் பார்ட்ல எப்படி அந்த பேக்ரவுண்ட் சில எஃபெக்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நான் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைங்க பாருங்களா. இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா, இப்ப 3 பட்டன் வந்து நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? பட்டன் தெரிந்த பட்டன் பட்டன் வந்து 3 கிரியேட் பண்றேன். பட்டன் இன்டூ 3ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும், 3 பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்த லைனுக்கு சும்மா நான் கொடுத்தாலும் அவுட்புட்ல என்ன செய்யாது, மாறாது. நான் இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும், 3 பட்டன் வந்து எனக்கு டிஸ்பிளேல காட்டப்படுது. சரிங்களா? ரைட். இப்ப நான் இந்த பட்டனை வந்து எக்ஸஸ் பண்றதுக்காக வேண்டி இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இதுக்குள்ள ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். சரிங்களா? கிளாஸ் கிரியேட் பண்றது கரெக்டா நீங்க என்ன செய்யணும், ஒரு ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சிருக்கணும், சிஎஸ்எஸ்க்குள்ள ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். இருந்தாலும் நான் இப்ப என்ன செய்யறேன்டா, இந்த பட்டன் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல கண்டென்ட் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பட்டனுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து நான் காட்டிக்கொள்றேன், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுக்குள்ள ஃபேஸ்புக் இப்படி காட்டிட்டு நான் சேவ் பண்ணேன். பாருங்க, இப்ப எனக்கு என்ன நடக்குது, ஃபேஸ்புக்ங்கிற கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இந்த 2வது கண்டென்ட்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்னா, ஒரு கூகுள் வந்து நான் காட்டணுங்கிறதுக்காக வந்து கூகுள்ங்கிற நேம்ல ஒரு கிளாஸ் லேட்டா கிரியேட் பண்ணுவேன். இப்போ இதுக்குள்ள நான் கூகுள் செட்டில் மட்டும் நான் போட்டுக்கொள்றேன். சரிங்களா? இதையும் சேவ் பண்ணேன், கூகுள் வந்துட்டு. ஓகே. அடுத்து வந்து இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ட்விட்டர் அப்படின்னு சொல்லி நான் சிஎஸ்எஸ்ல செய்ய வேண்டிய வேலையை நான் இப்பயே செஞ்சு கொள்றேன். ரைட். சரி. டிகே விட்டல். ரைட். இப்போ நான் சேவ் பண்றேன். இதுல அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 3 பட்டன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு H1 டெக்கை நான் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி இதுக்குள்ள நான் போடுற வந்து சோசியல் மீடியா.
லிங்க்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட், இப்போ இதுக்குள்ள H1 வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஒரு H4 கொடுத்து கொள்றேன். ரைட், ஓகே. இப்போ இது ஓகே. இப்போ எந்த கண்டனை பாருங்க. இப்போ எனக்கு வந்து இது என்ன செய்யணும்னா மொத்தமா சென்டர்ல இன்னைக்கு வரணும். சென்டர்ல வரதுக்காக நீங்க டிப்பை வந்து என்ன செய்யலாம், மொத்தமா சென்டர் பண்ணிடணும். அதுக்கு லைனை வந்து நீங்க கொடுத்து போட்டு ALIGN ஈக்குவல் சென்டருங்கிறது நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஓகே, இது சென்டர் ஆயிரும். இதுல அவுட்புட்ல நீங்க கண்டனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பட்டு காட்டுப்படுது பாத்தீங்களா? ரைட், இதுல சின்னதாக்கி விட்டோம்னா கேண்டன்ல சென்டருக்கு வந்துட்டு ரைட். இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா இந்த பட்டனு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி தானே இல்லையா? நான் கிளிக் பண்ண போக்குல என்ன செய்யணுங்கிற டிசைட் பண்றதுதான் இது. நான் கிளிக் பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே ஒர்க் ஆகுது இல்ல. நீங்க தேவைன்னு சொன்னா கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத நான் என்ன செய்வேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல லேட்டா நான் விளங்கப்படுத்துவேன். இருந்தாலும் இந்த இடத்துல நான் இதையும் நீங்க ஒரு லிங்க் பண்ற ஒரு ஆப்ஷனா வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பட்டன் பார்க்க போக்குல எனக்கு ஃபேஸ்புக்கு இப்படி ஒரு டிசைன் இருக்கிறது எனக்கு இது பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்ப எனக்கு அந்த ஃபேஸ்புக்கோட அந்த வியூவோட இந்த ஃபேஸ்புக் இந்த பட்டன் காட்டுப்பட்டா எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்றேன், விரும்புறேன். அதால நான் என்ன செய்யறேன்டா இந்த இந்த 3 பட்டனையும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? அதுக்காக வந்து நான் என்ன செய்யிருக்கேன்னா ஆல்ரெடி கிளாஸுக்குரிய நேம்ஸ்ல வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ் கூகுள், கிளாஸ் ட்விட்டர், கிளாஸ் ஃபேஸ்புக்னு சொல்லி 3 கண்டென்ட் இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த 3 கிளாஸஸையும் வந்து இது இனிதான் வந்து நான் என்ன செய்ய போறேன், இதுக்குள்ள கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல நான் டொட்டை கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், நான் ஃபேஸ்புக்னு இப்படி காட்டினேன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு கிளாஸ் இல்லையா? இந்த கிளாஸ் நான் எங்க கால் பண்ணிக்கிறேன், இந்த கால் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸ்புக் பட்டனுக்கு வந்து நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி கால் பண்ணி முடிஞ்சு. இப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஃபேஸ்புக் பட்டனை எப்படி வரணுங்கிறத நான் என்ன செய்ய போறேன், இந்த CSS கோடிங்ல நான் ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் ஒன்று செய்ய போறேன். அந்த மாடிஃபிகேஷன் ப்ராசஸ்ல தான் இப்போ நான் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா முதலாவது பட்டனுக்கு வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுல எனக்கு அந்த பேடிங் வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். ஏன்னா பட்டன் லைனு கிட்ட இருக்கு, எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சலை கொடுத்துக்கொள்றேன். இப்ப இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் பட்டன் அந்த லைனை விட கொஞ்சம் வெளியே வந்துருக்கு. இது கொஞ்சம் ஜூம்ல இருக்கு, நான் குறைச்சு கொள்றேன். சரிங்களா? 110 போறேன். இப்ப கணக்கான சைஸுக்கு இருக்கு பட்டன் பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட், இப்ப இந்த பட்டனை வந்து நான் கொடுத்துக்கொண்டு இப்ப 10 சைஸுக்கு கொடுக்க போக்குள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிற பார்டர்ல இருந்து அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் எடுத்திருக்கு பேடிங் கொடுத்ததால. பேடிங் என்ன செய்யணும் ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல பாத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு ஃபேஸ்புக் கலர் பட்டனுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். கலர் கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த கலர் கொடுத்து கொண்டுட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப ஃபொண்ட் கலரை பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த கலர் கொடுக்க போகல ஃபொண்ட் அந்த ஃபேஸ்புக் கலர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் ஒயிட் கலரை கொடுத்து வைக்கிறேன். சரிங்களா? ஒயிட் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். உங்களுக்கு ஃபேஸ்புக்னு சரி ஒயிட் கலர்ல டிஸ்பிளே பண்ணப்படுது. இது ஒரு சைட்ல இருக்கட்டும். அடுத்த கண்டென்ட் வந்து நான் என்ன செய்யறேன்னா பார்டர் கொடுத்துக்கொள்றேன். பார்டர் பாருங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பாத்தீங்கன்னா வழங்க இல்லையா, ஒரு பிளாக் கலர்ல ஒரு பார்டர் இருக்கு. எனக்கு அந்த பார்டர் தேவையில்லை, நான் எடுத்துக்கொள்றேன். பட்டன் டிஃபால்ட்டா கொடுத்து வச்சுக்கிற பட்டன். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், பார்டர் நன்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். பாருங்க அந்த ஃபேஸ்புக்கு பட்டன் இல்ல, சாரி பட்டன் பார்டர் வந்து இப்ப எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது இல்லை. நான் பார்டர் எடுத்து விட்டுட்டேன். வேற இப்ப எனக்கு அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, இந்த ஒயிட் கலர் ஃபொண்ட் எனக்கு விளங்கணும்னு சொன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கணும். அப்ப நான் பேக்ரவுண்ட் கலரை வந்து என்ன செய்யணும்னா மாத்தணும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் சொல்லி நான் என்ன செய்யறேன் கொடுக்குறேன். அப்படி இல்லை நீங்க பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இருந்தாலும் ஃபேஸ்புக்ல உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நெட்ல தேடலாம். இப்போ இதுல US பிராண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்ஸ் ஒன்று இருக்கு. US பிராண்ட் கலர்னு நினைக்கிறேன். CLR கொடுத்துட்டு நீங்க தேடுங்க US பிராண்ட் கலர். ரைட், இப்போ இந்த வெப்சைட்ல பாருங்க, இந்த வெப்சைட் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள போறேன். கொஞ்சம் பெருசா இருக்கிறேன். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு சில ஃபேமஸா இருக்கிற வெப்சைட்ல அந்த ஐக்கன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஐக்கன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுற கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். இதுல பாருங்க உங்களுக்கு இப்ப இந்த வெப்சைட்ல உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த பாருங்க, இதுல உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டோட ரிலேட்டட் இருக்கிற கலர். இப்போ எனக்கு ப்ளூ கலர் தேவைப்படுது, இந்த ப்ளூ கலர். சரிங்களா? அந்த ப்ளூ கலர் CMYK RGB அதே மாதிரி ஹெக்ஸ் கலர் எல்லாம் வந்து காட்டுப்படுது. நான் ஹெக்ஸ் கோடை வந்து நான் யூஸ் பண்ணி கலர் டிசைட் பண்ண போறேன். அதால இப்ப நான் என்ன செய்யறேன், இது கண்டென்ட் சின்னதாக்கிட்டு இப்ப நான் இந்த கண்டென்ட் மத்த எல்லாரும் தேவையில்ல நான் அழிச்சு விடுறேன். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு நான் ஏற்கனவே காப்பி பண்ண அந்த கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணி விடுறேன். இப்ப அவுட்புட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஃபேஸ்புக்கோட அந்த பட்டன் எஃபெக்ட் வந்து எனக்கு இப்ப காட்டுப்படுது. இப்ப இருந்தாலும் அந்த கார்னர்ல எப்படி இருக்கு, அந்த பெண்ட் ஒன்று எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் என்ன செய்யறேன், பார்டர் ரேடியஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். ரேடியஸ் யூஸ் பண்ண போக தெரியும் கொஞ்சம் வளைஞ்ச ஒரு எஃபெக்ட் தரும். நான் ஒரு 8 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ண உங்களுக்கு அந்த அந்த கூரா இருந்தது இப்ப கொஞ்சம் நடக்குது. அந்த எட்ஜ்ல இல்லாம கொஞ்சம் பெண்ட் எடுத்த மாதிரி எனக்கு காட்டுப்படுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஃபேஸ்புக்ல அந்த வெப்சைட்ல அந்த அந்த அதை சரியா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு பார்த்தா இப்ப எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அதாவது இப்ப எனக்கு ஃபேஸ்புக் பட்டன் அந்த குறிப்பிட்ட லிங்கை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி
அந்த பட்டன் வந்து பெர்ஃபெக்டான காட்டப்படுது. அதே மாதிரி கூகுளையும் ட்விட்டரையும் நான் என்ன செய்யணும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, வேற ஒண்ணுமே சேஞ்ச் ஆகாது, பேக்ரவுண்ட் கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யும், ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப அதால நான் என்ன செய்யறேன்டா, இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். இப்ப இதுல எனக்கு 3 இருக்கு, அதாவது Facebook இருக்கு, அதே மாதிரி 2வது என்ன இருக்குன்னு கேட்டா கூகுள் எனக்கு வேணும், அதனால நான் கூகுள டைப் பண்ணி விடுறேன். அதே மாதிரி 3வது வந்து என்ன இருக்குன்னு கேட்டா ட்விட்டர் இருக்கு இல்லையா, அதால நான் ட்விட்டரை வந்து டைப் பண்ணி விடுறேன். இப்போ இந்த சேவ் பண்ணுறேன். 3க்கு ஒரே எஃபெக்ட் வந்திருக்கான்னு பார்த்தா 3க்கு ஒரே எஃபெக்ட் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3க்கு கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம். அந்த கிளாஸ்ல தான் இந்த 3 கிளாஸஸும் கால் பண்ணப்படுது. இப்போ எனக்கு தேவை அடுத்து என்னன்னு கேட்டா கூகுளுக்கு வந்து அந்த கூகுள் கலர் எனக்கு காட்டப்படணும். அதனால கூகுள் ஃபாண்ட் வந்து எனக்கு வரணும்னு சொன்னா இது கொஞ்சம் கூகுளுக்கு போகணும்னா இப்போ பெருசாகணும். சரிங்களா? ரைட். இப்போ இதுல கூகுள் கலர் எடுக்கணும்னா நீங்க கூகுளை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் கலர் வரும். எனக்கு அது கூகுளுக்கு ரெட் கலர் வந்தா நல்லா இருக்கும். அதனால நான் ரெட் கலர் அந்த கலரை காப்பி பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ள கூகுள் பேக்ரவுண்ட் கலருக்கு நான் ரெட் கலரை வந்து அப்ளை பண்ணி விடுறேன். சரிங்களா? ரைட். அந்த ரெட் கலர் வந்துட்டு அதே மாதிரி ட்விட்டருக்கு அந்த ப்ளூ வேணும். இந்த ப்ளூக்கு இந்த இருக்கு, நீங்க என்ன செய்றீங்க, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் ட்விட்டர் பேக்ரவுண்ட் கலருக்கு அந்த கலரை பேஸ்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு சேவ் பண்ணி விடுறேன். இப்போ எனக்கு அதில் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்க பட்டனை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணி காட்டிங்க. இது கிளிக் பண்ணாலும் அந்த வெப்சைட்டுக்கு போகாது. நம்ம பட்டனுக்கு நம்ம என்ன செய்யணும், லிங்க் செட் பண்ணணும். நான் ஏற்கனவே அந்த லிங்க் உங்களுக்கு பார்த்துருக்கேன். நீங்க 2 மெத்தட்ல வந்து லிங்க் செட் பண்ணலாம். ஒன்று எங்கர் டெக்குக்குள்ள இந்த பட்டனை போட்டீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணா என்ன நடக்கும், அந்த மெத்தட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது இந்த கொடுத்திருக்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை நீங்க வந்து ஒன் கிளிக்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத நான் காட்டியிருக்கிறேன். மற்ற மெத்தட் இப்போ உங்களுக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஐக்கனுக்கு நான் எப்படி எங்க டெக்குக்குள்ள ஐக்கனை போட்டேனோ அதே மாதிரி நீங்க எங்க டெக்குக்குள்ள இந்த பட்டனை வந்து போட்டு விட்டீங்கன்னு சொல்லி பண்ணா அந்த பட்டனுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், எஃபெக்ட் வந்து காட்டப்படும். நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த Facebook கிட்ட மவுஸை கொண்டு போகல உங்களுக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த ஹூவர்ங்கிற எஃபெக்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ண போகல வாரத்துக்கு நாம காட்டுவோம் அப்படின்றது பாயிண்டரா கர்சர். ரைட், கர்சர். இப்போ கர்சருக்கு வந்து நான் என்ன செய்யறேன், பாயிண்டர் யூஸ் பண்றேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த ஃபேஸ்புக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், கர்சர் வந்து பாயிண்டர் காட்டுப்படல. மற்ற இதெல்லாம் காட்டுப்படல, கூகுளுக்கு காட்டுப்படல. ஆனா இங்க பாருங்க, நான் ஃபேஸ்புக் கிட்ட போகணும்னா ஹேண்ட் சிம்பிள் வருது, மற்றதுக்கு எனக்கு வருது இல்லை. ஏன்னா நான் கூகுள் அந்த ஃபேஸ்புக்கு மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன், கர்சர் பாயிண்டர் செட் பண்ணிக்கிறேன். நீங்க இதை காப்பி பண்ணி என்ன செய்யலாம், மற்றதுக்கும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் இதை இப்போ பேஸ்ட் பண்ணி விடுறேன், இப்போ சேவ் பண்றேன். இப்போ 3க்கு கிட்ட போனோம்னா உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த பாயிண்ட் உங்களுக்கு காட்டுப்படும், மற்றதுக்கு வந்தவொன்னு காட்டுப்படாது. ஆனால் இப்போ கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் வந்து நான் என்ன செய்யறேன், அந்த பட்டனுக்கு கிட்ட போனா எனக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் வரணும்ங்கிறதுக்காக தான் அதை போட்டு காட்டுறேன். இப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் வேண்டாம், அந்த பட்டனையும் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்கிற ஐகான்ஸ் இந்த 3ஐயும் வந்து ஒரு லிங்கா யூஸ் பண்ற மாதிரியும் அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மட்ல எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ற விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதை கட்டாயம் நீங்க செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு என்ன செய்யும், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கும். இது ஓகே இருக்கும் உங்களுக்கும் இந்த 3 எப்படி, அதாவது மேல ஐக்கான் எடுக்கிறது, கீழே வந்து டெக்ஸ்ட்ல எப்படி லிங்க் செட் பண்றது, அந்த எஃபெக்ட் எப்படி மாத்தி கொள்றது, நார்மல் வியூ, விசிட்டட் வியூ, ஹோவர் எஃபெக்ட், அதே மாதிரி ஆக்டிவ்ல இருந்தா எப்படி செய்யறது, அது கீழே பட்டன்ஸ் எப்படி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்றது, இது ஓகே அவங்களுக்கும்? சார் அந்த கர்சர் வந்து லிங்க் நாங்க கிளி தேவையில்லை தானே? லிங்க் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஹேண்ட் சிம்பிள் ஹேண்ட் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம லேட்டாகி படிப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒன் கிளிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகல. இப்ப உங்களுக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இப்ப இப்ப நீங்க எங்கர் டெக் யூஸ் பண்ண போகல உங்களுக்கு டைரக்டா வரும். எங்கர் டெக் இல்லாம நீங்க வேறொரு மெத்தட்ல நீங்க பார்க்க போப்பீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யாது, இந்த ஹேண்ட் சிம்பிள் சும்மா வராது. அப்ப நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் கர்சர் பாயிண்டர் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். விளங்குதா? நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தோன்னா அந்த கண்டென்ட் வரும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் தேவைப்பட்டா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். ரைட், ஓகே. வேற யாருக்கும் கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி கேட்டா தான் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைப்பேன். அவ்வளவுதான். ஓகேயா? மத்தாக்கள் ஓகேயா? என்ன கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறீங்க, பேசுறீங்களா ஒருத்தர்? சொல்லுங்க. சரி, ஓகே.
பட்டன்ஸ் ஷேடோ எஃபெக்ட் யூஸ் பண்ணலாமா சார்? ஓ ஷேடோ எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஷேடோ இப்போ அடுத்து நான் கொஞ்சம் நேரத்தில் வருவேண்ணா. இப்போ நான் அடுத்த டாபிக் வர போக்குள்ள எப்படி ஷேடோ கொடுக்குறீங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஷேடோ ஒன்றும் இல்லை, ஷேடோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி பாக்ஸ் ஷேடோ கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வரும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வாரேன். ரைட். எல்லாமே கண்டனுக்கு வரும். ரைட் ரைட் ஓகே. 10:30 ஆகிட்டு முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ. வேறு என்ன சரி பேசுறதா பேசுங்க, இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளும். முடியல தானே? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் நினைக்கிறேன் வார டியூஸ்டே நடக்கும். டியூஸ்டே அடுத்து வந்து தேர்ஸ்டே. சரிங்க, 4 அன்றைக்கு நடக்குமா? இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? நாளைக்கு வந்து மண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டே. இப்போ மண்டே கேப்தான். இப்போ போன டியூஸ்டே கிளாஸ் தான் நம்ம விடுபட்ட மாதிரி நான் வெளியே செஞ்சிருக்கிறேன். பெரும்பாலும் கிளாஸஸ் விடுபட்டா அந்த வீக்குக்குள்ளே பெரும்பாலும் அந்த விடுபட்ட கிளாஸஸ் எல்லாம் கவர் பண்ணி போனால் தான் நமக்கு என்ன நடக்குமான்னு அந்த சரியான பீரியடுக்குள்ள வந்து முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 3 months தான் இப்போ நம்மளோட CSS HTML, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்தது ஃப்ளெக்ஸ் கண்டென்ட், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு. அது எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்குள்ள அந்த டைம் பீரியடுக்குள்ள முடிச்சு கொள்ளணும். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் ஒரு 2 months கிட்ட டைம் எடுக்கும். அதால நினைச்சேன் பேசிக்கான கண்டென்ட் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு நம்ம அந்த இடத்துல போடணும்னா லொஜிக்கலா வர போக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், அது கொஞ்சம் கூட டைம் எடுத்து ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதால நான் கொஞ்சம் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். அப்படி விலங்குல அப்படி ஏதாவது பிரச்சனை சொன்னா பர்சனலா பேசுங்க. சரிங்க, குரூப்ல அப்படியே பேச கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நம்ம அந்தந்த விஷயங்களை பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்து கூட போயிடும். சரிங்களா? ரைட் ஓகே, தேங்க்யூ. முடிச்சுக்கொள்ளுவோம். ஓகே, குட் நைட், தேங்க்யூ, பாய்.